Annan Segar Veerappan Avargal. We are very much thankful in your selection process, sir. We are really appreciated your selection process. Since வந்து நான் வந்து ஒரு 51 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் 2 நாள் நான் பேர் செக் பண்ணேன். அதுக்கே 2 days ஆச்சு. உங்க வந்து 100 அப்ளிகேஷன் வந்து ஸ்க்ரூட்டினி பண்ணி எடுத்துருக்காங்கன்னு அது வந்து ஒரு பெரிய விஷயம். அதுக்கு எல்லாரும் ஒரு பெரிய கரகோஷம் கொடுங்க. அதுக்கு ரியலி எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 நாள் அவங்க கண்டினியூஸாக உட்காந்து இதில் வந்து என்னென்னா அந்த செலெக்ஷன் ப்ராசஸில் வந்து மதுரையில் வந்து 7 பேர் தான் செலக்ட் ஆகியிருக்காங்க. எங்கள் சங்கத்தில் வந்து எல்லாருமே கேட்டாங்க, மதுரையிலேருந்து ஒரு 25% கூட செலெக்ஷன் ஆகலைன்னாங்க. அதுக்கு நாங்கள் சொல்லிட்டோம், நாங்கள் வந்து நிர்வாகத்தில் வந்து வி ஆர் வெரி மச் பர்டிகுலர்லி கிளியர் அண்ட் டிரான்ஸ்பரன்சி. அதுதான் எங்களோட சங்கத்திலோட இது மிகது. நாங்கள் செய்யும் செயல்பாட்டை அறிந்து பல ஸ்பான்சர்ஸ் வந்து முன் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்கள் சங்கத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா 50 ஸ்பான்சர் வந்துச்சு. அப்புறம் கடைசியில் இந்த உஷா ஆச்சி வந்து கேட்டாங்க, உஷா ஆச்சியும் கருப்பையானன்னு கேட்டாங்க கன்றமாணிக்கத்தில். நாங்கள் வந்து தம்பி இந்த மாதிரி ஒரு கேண்டிடேட்டுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணணும். நான் சொன்னேன், ஆச்சி நான் பார்த்து நான் சொல்கிறேன்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்களே வந்து பார்த்து மதுரை கேண்டிடேட் இல்லாமல் வேறு எதுவும் அவங்க செலக்ட் பண்ணதில் தான் அவங்க வந்து கொடுத்தாங்க. ஆர்டர் படி தான் கொடுத்துருக்காங்க. அது 51வது கேண்டிடேட். அது வந்து பாராட்டக்கூடியது. அதனால் ஒவ்வொரு செயலும் வந்து இந்த நிர்வாகத்தில் வந்து செய்கிறது வந்து நாங்கள் வந்து டிரான்ஸ்பரன்சியை வந்து கடைபிடிக்கிறோம். அதனால் எங்களுக்கு வந்து நிறையா ஸ்பான்சர்ஸ் வந்து வாலண்டியராக வந்து வராங்க. அதுக்கு எங்களோட சங்கத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் வந்து அவங்க வந்து மாணவர்களுக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங் வேர்ட்ஸு, ஹார்ட் ஒர்க்கிங்கு எல்லாம் பற்றி அவங்க வந்து சொன்னாங்க. இன்றைய மாணவர்கள் வந்து சாஃப்ட் ஸ்கில் வந்து ரொம்ப தெரியணும். ஏன்னா மார்க்கு மாத்திரம் நம்மளுக்கு வந்து அடிப்படையை வந்து வச்சு நம்ம எதையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஒருத்தவங்களை நம்ம கூப்பிட்டோம்னா உடனே ஸ்டேஜுக்கு வர மாதிரி இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம வந்து எந்த ஒரு இன்டர்வியூவே ஃபேஸ் பண்ண முடியும் இன்றைக்கி உள்ள சேலஞ்சிங் வேர்ல்டில் வந்து. அதனால் நீங்களும் அந்த மாதிரி வந்து தங்களை வந்து தயார்படுத்தி கொள்ள வேண்டும் மாணவர்கள் செல்வங்கள். நம்ம பேரண்ட்ஸும் அவங்களுக்கு கொஞ்சம் கைட் பண்ணால் தான் பரவாயில்ல. இப்போ என்னென்னா இந்த ஸ்ரீனிவாசன் தலைவர் முன்னாள் தலைவர்கள் இருக்காங்க. அவர் டாக்டரில் வந்து என் டாக்டர்லாம் ஒரு 2வது வயசு 3வது வயசுலேயே கூப்பிட்டா உடனே ஸ்டேஜுக்கு வரக்கூடிய திறமையை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா தான் நம்ம வந்து என்னென்னா படிப்பு மாத்திரம் பத்தாது, மார்க்கும் பத்தாது. நம்ம வந்து காலேஜில் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் படித்தாவே நம்ம நாலேஜ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். தேங்க்யூ. நம்மளது சிறப்பு விருந்தினர் காசி சத்திர மேலாண்மை கழக தலைவர் லேனா நாராயணன் அவர்களை மாணவர்களை கௌரவித்து எதிர்காலத்திற்கு வழிகாட்டும்படி உரையை ஆற்ற விரும்புகிறோம். மதுரை நகரத்தார் சங்கத்தின் உயர்கல்வி ஊக்குத்தொகை வழங்கும் விழாவின் ஒரு அற்புதமான இந்த நிகழ்வை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மதுரை நகரத்தார் சங்கத்தின் ஆற்றல் மிகு தலைவர் உயர் திரு வைரவன் செட்டியார் அவர்களே, துணைத் தலைவர் திரு ஏ சொக்கலிங்கம் செட்டியார் அவர்களே, செயலாளர் திரு எஸ் சோமசுந்தரம் செட்டியார் அவர்களே, பொருளாளர் ஏ லக்ஷ்மணன் செட்டியார் அவர்களே, இணைச் செயலாளர் ஏ வள்ளியப்ப செட்டியார் அவர்களே, இன்றைய இனிய விழாவில் 51 மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கி அவர்களோடு இணைந்து எண்ணற்ற நகரத்தார் பெருமக்கள் ஸ்பான்சர் செய்து இருக்கின்ற முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் வி.ஆர். முத்துக்கருப்பன் செட்டியார் அவருடைய புதல்வர் டாக்டர் சேகர் எம். வீரப்ப செட்டியார் அவர்களே, டாக்டர் சோலார் நாச்சியப்பண்ணன் அவர்களே, பவள விழா தலைவர் திரு சீன அண்ணன் அவர்களே, மதுரை நகரத்தார் சங்கத்தின் முன்னாள் நிர்வாகிகளே, பொறுப்பாளர்களே, இன்றைய இனிய நிகழ்வில் ஸ்பான்சர் செய்திருக்கின்ற அத்துணை நகரத்தார் பெருமக்களே, காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்தின் ஆற்றல் மிகு துணைத் தலைவர் திரு பி.எல்.எம். முத்தையானன் அவர்களே,
வைஸ் சான்சலர் டாக்டர் முத்துக்கருப்பன் அண்ணன் அவர்களுடைய மகள் திருமதி உமா ஆச்சி அவர்களே, இங்கு இளைஞர் சங்கத்தின் உறுப்பினர்களே, மதுரை மகளிர் சங்கத்தின் உறுப்பினர்களே, வேந்தன்பட்டி திரு மெய்யப்பண்ணன் அவர்களே, மற்றும் இங்கு பெரும் திரளாக கூடியுள்ள நகரத்தார் பெருமக்களே, ஆட்சிமார்களே, மாணவ மணிகளே, உங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய மாலை வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்ளுகின்றேன். வணக்கம் அண்ணன். தலைவர் அவர்கள் எனக்கு கொடுத்திருக்கின்ற நேரம் 60 மணித்துளிகள். 60 நிமிஷம் பேசல, 45 நிமிஷம் தான் பேசுறேன். பேசுறோம்னா நான் எதையுமே பேச போறதில்லை. உங்களோட என்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். அதை யார்கிட்ட பகிர்ந்துக்க போறேன்னா பெரியவர்கிட்ட இல்லை. பெருசுகளை எல்லாம் மாற்ற முடியாது. இன்னைக்கு தப்பா நினைச்சுக்க வேண்டாம் ப்ளீஸ். சில விஷயங்களை நான் யதார்த்தமா பேசுவேன். ஐ கோ டு வேரியஸ் யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸ், ஸ்கூல்ஸ், எல்லா இடங்கள்லையும் போய் பேசுறேன். சில இடங்கள்ல நான் பெருசுகள்னு சொல்றது நகரத்தார்களை என்ன இப்படி சொல்லிவிட்டீங்களே, ஆட்சிமார்களை தப்பா நினைச்சுக்கோங்க, மன்னித்தருளவும். நான் மாணவர்களை பார்த்தே சொல்றேன். நான் உங்களை எல்லாம் பார்த்தேன். நான் அந்த நிகழ்வுக்கு போறதுக்கு முன்னாடியில் ஐ வில் டெல் யூ சம்திங். 1 ஹவர்ல 45 மினிட்ஸ் நான் உங்களோடு கலந்துரையாட இருக்கின்றேன். பேராசிரியர் திரு சேகர் எம் வீரப்ப செட்டியார் அவர்கள் தெளிவாக எவ்வாறு ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணோம், என்ன கிரவுண்ட்ஸில் இதை பண்ணோம், என்னென்ன பேட்டர்ன்ஸில் இதை எடுத்தோம், 110 பேர்ல எப்படி 51 பேரை செலக்ஷன் பண்ணோங்கிறத தெள்ள தெளிவாக பேராசிரியர் அவர்கள் எடுத்துரைத்தார்கள். அனைவரும் கரவொலி எடுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதெல்லாம் பொதுவாக யாரும் பண்ண மாட்டாங்க. நகரத்தார் சங்க பொறுப்பிட்ட கொடுத்து, அண்ணன் நீங்க பார்த்து யாருக்கு வேணாலும் கொடுங்கண்ணே, 5,10,000 ரூபாய் கொடுத்துறோம்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு 7 இருப்பாங்க. சின்ஸ் இஸ் a professor from United States of America, அவங்க கிளீனா அனலைஸ் பண்ணி எப்படி கொடுக்கணும் தெளிவா சொல்லிட்டாங்க. நான் ஊர் பார்க்கல, கோவில் பார்க்கல, பங்காளி பார்க்கல, எதுவுமே பார்க்கல. ஆஸ் பர் தேர் கிரைட்டீரியா, மார்க் சிஸ்டம், பேரண்ட்ஸோடைய எலிஜிபிலிட்டி, எப்படி பேரண்ட்ஸ் எப்படி இருக்காங்க, அப்புறம் அவங்களுடைய வருவாய் என்ன, அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்னங்கிறத வச்சு செலெக்ஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. அதற்காக பேராசிரியர் சேகர் எம் வீரப்ப செட்டியார் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் உரித்தாக்கி கொண்டு, அவர்கள் நான் என்ன சொல்ல இருந்தனோ நிறைய விஷயங்களை அவங்களும் சொல்லிட்டாங்க. சாஃப்ட் ஸ்கில்ஸை பற்றி நிறைய சொன்னாங்க. இன்னைக்கு வெறும் கல்வி மட்டும் பத்தாது. வெறும் கல்வி படித்தவன்லாம் வேலைக்கு தான் இருக்கான். சாதாரணமாக படித்தவன், மக்கு, ஃபெயிலானவன் எல்லாரும் தொழிலதிபராக இருக்காங்க. நம்ம ஐயாக்கள்லாம் அந்த காலத்தில் யாருமே படிக்கலை. மாணவர்களுக்கு சொல்கிறேன், 70களுக்கு முன்னாடியில் நகரத்தார் பெருமக்களுக்கு பெரிய கல்வி அறிவு இல்லை, ஒரு சிலரை தவிர. அதனால தான் அந்தந்த ஊரில், எங்கள் ஊரில் முதல் என்ஜினியர், எங்கள் ஊரில் முதல் ஆடிட்டர், எங்கள் ஊரில் முதல் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. 75களுக்கு அப்புறம் தான் நம்ம நிறைய படிக்க ஆரம்பித்தோம். அதுக்கு படிக்காததுக்கு முன்னாடியில் நகரத்தார் பெருமக்கள் 85% நகரத்தார் பெருமக்கள் தொழில் புரிகின்ற சமூகமாக நம்மளே தொழில் செஞ்சோம். நம்ம ஒருத்தரையோ 2 பேரையோ 5 பேரையோ 10 பேரையோ 100 பேருக்கோ வேலை வாய்ப்புகளை கொடுத்தோம். எப்ப? 75களுக்கு முன்பாக, 80களுக்கு முன்பாக. 80க்கு அப்புறம் தான் என்ன பண்ணோம், விழிப்புணர்வு வந்து எல்லாரும் பெரிய படிப்பு படிக்க ஆரம்பிச்சோம். என்னைக்கு நம்ம ரொம்ப பெரிய படிப்பு படிக்க ஆரம்பிச்சோமோ அன்னைக்கே நம்ம உழைப்பை மறந்துட்டோம். என்ன மாதிரி உழைப்பை மறந்துட்டோம்? தொழில் செய்யற உழைப்பை மறந்து விட்டோம். கடினமாக மற்றவர்களுக்கு வேலை செய்கின்றோம். நான் அமெரிக்காவில் பார்க்கிறேன், இந்தியாவில் பார்க்கிறேன். நைட் அண்ட் டே வி ஒர்க் வெரி சின்சியர். நகரத்தார் அப்படின்னம்னா எல்லாருக்குமே தெரியும், நாணயம், நேர்மை, நம்பிக்கை, விடாமுயற்சி, இறை வழிபாடு, மற்றவர்களுக்கு உதவி செய்தல், இது எல்லாத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நகரத்தார்னு பொருள் வரும். ஜோரா கைதட்டுங்க ப்ளீஸ். உன்னோட நான் கேட்டு சிரிக்க வேண்டியிருக்கேன். ஏன்னா நம்ம எல்லாரும் நகரத்தாரா இருக்கோம். நகரத்தாருடைய அருமை பெருமைகள் நமக்கு ரொம்ப தெரியல. உண்மையை சொல்றேன் நான். நீங்க மற்ற சமுதாயத்திட்ட போய் நான் ஒரு நாட்டுக்கோட செட்டியார் அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க. நான் இப்ப இருக்கிற இடம் கொங்கு வேளாள கவுண்டர்கள் இருக்கிற பகுதியில் இருக்கேன். ஈரோடுல 40 ஆண்டு காலமாக இருக்கின்றேன். அந்த பகுதிகளில் போயிட்டு நாட்டுக்கோட்டை செட்டியார் அப்படின்னம்னா தனி மரியாதை, தனி மரியாதை. அவங்கள தெரிஞ்சிருக்கவே வேண்டாங்க. இன்னைக்கு அங்க இருக்கிற பெரிய பெரிய மில்லுகள்ல சீஃப் பினான்சியல் ஆபீசர் CFO பார்த்தோம்னா ஒரு நாட்டுக்கோட்டை செட்டியார். அவருக்கு சம்பளம் என்ன? 2 லட்சம்,
3 லட்சம் 5 லட்சம் அவருடைய டர்ன் தகுந்த மாதிரி, கம்பெனியோட டர்ன் தகுந்த மாதிரி தே பே தட். ஒரு விஷயத்தை சொல்றேன், நான் அவங்க பேரெல்லாம் சொல்லல. அந்த அண்ணன் குளிபிலையை சார்ந்தவர்கள், he is an auditor. 3000 கோடி ரூபாய் கம்பெனியில அவர் ஜாயின் பண்ணாரு. ஜாயின் பண்ணும்போது நான் ஒரு நாட்டுக்கோட்டை செட்டியாருங்கிறனால, வந்திருக்கிற கேண்டிடேட் நாட்டுக்கோட்டை செட்டியாருங்கிறனால, அண்ணா அவங்களை உங்களுக்கு தெரியுமா, அவர் எப்படி என்ன எங்க கம்பெனிக்கு சிஎஃப்ஓவா சேர்த்துக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அவங்க பேரை சின்ன பையனை கண்டு, அவருக்கு ஒன்லி 32 இயர்ஸ் தான் இருக்கும். எனக்கு அந்த 32-35 வயசு பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப பழக்கம் இல்லை, எனக்கு தெரியாது, கேட்டு சொல்றோம்னு சொல்லி குளிபுரையில் விசாரிச்சு, அவங்க பாரம்பரியமான குடும்பம், மலேசியாவில் இருந்த குடும்பம், அவங்க ஐயாக்கள்லாம் பெத்த பேர் உள்ள, பெரிய பேர் உள்ள பாரம்பரியம் மிக்க குடும்பத்திலிருந்து வந்தவர்கள். ஆடிட்டிங் முடிச்சிருக்காங்க. நான் அவங்க சொன்னதை வச்சு இவர்கிட்ட சொல்லிட்டேன். அந்த கம்பெனியில் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அவருடைய சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வியந்து போயிடுது. இவ்வளோ பெரிய சம்பளம், தொகையை சொல்ல மாட்டேன், லட்சத்தில் இவ்வளோ பெரிய சம்பளம். வயசு 30 வயசு. நான் அப்புறம் அவரோட அடிக்கடி வீட்டுக்கு போவேன். அப்புறம் மெல்லிசா இருப்பார். நான் அவர்கிட்ட சொல்றது, அண்ணே உங்களுக்கு எல்லாருக்கும் மூளை மண்டைக்குள்ள 2 பக்கம் மட்டும்தான் இருக்கும், இவ்வளோ பெருசு, இவ்வளோ பெருசு தான் இருக்கும், 2 எல்லாருக்கும் மூளை, உங்களுக்கு உடம்பு பூரா மூளை என்ன அப்படிம்பேன். அவ்வளவு இன்டெலிஜென்ட். 3000 crores கம்பெனிக்கு சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர். ஒரு 4 வருஷம் வேலை பார்த்துட்டார் அண்ணன். ஒரு ஸ்டேஜில் எப்பவுமே பெரிய அறிவாளிகளை என்ன பண்ண முடியாதுன்னா, ஒரு ரூமுக்குள்ள ஒரு ஹாலுக்குள்ள எல்லாம் என்ன பண்ண முடியாது, அடக்க முடியாதுங்க. நோ 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 நோ. அறிவில்லாதவன், திறமை இல்லாதவன், தன்னால முடியாதுன்னு நினைக்கிறவன் எல்லாம் என்ன பண்ணிவிடலாங்க, 10க்கு 10 ரூமுக்குள்ள போட்டு பூட்டி வச்சுக்கலாம். என்னையெல்லாம் ஒரு ரூமுக்குள்ள போட்டு பூட்டிட்டேன்னு வச்சுக்கலாம், திறந்து விடலைன்னா மறுநாள் நான் செத்தே போயிடுவேன். ஐ ஹாவ் டு ஒர்க் கண்டினியூஸ்லி, அன்டயரிங் ஒர்க், வி ஹாவ் டு ஒர்க். அப்படித்தான் நம்ம முன்னோர்கள் இருந்திருக்காங்க. அவங்க அப்பச்சியை பத்தி, அண்ணே நீங்க ஐயா ஐயான்னு சொன்னது உங்க அப்பச்சியை தானே சொன்னீங்க, ஐயாவையே சொன்னீங்களா? அவங்களே அமெரிக்காவில் போய் விஸ்கான்சின்ல படிச்சாங்களா? அவங்கெல்லாம் அப்பா. 15 பிள்ளையை பெற்றது யாரு? உங்க ஐயா. 9ஆ? ஐ எம் சாரி, ஐ எம் சாரி. எங்க ஆத்தாவுக்கு பிறந்தது 15, அதை மறந்து வச்சு சொல்லிவிட்டேன். 9 பிள்ளையை பெற்றுக்கிட்டது உங்க ஐயா. நீங்க அப்புறம் விஸ்கான்சின்ல படிச்சது, ஸ்காலர்ஷிப்ல படிச்சது, அமெரிக்கா, அதெல்லாம் உங்க அப்பச்சி. அப்பச்சி நிறைய யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் சொன்னீங்கல்ல, எல்லாம் அப்பச்சி. அவங்க அப்பச்சி தன்னுடைய 89வது வயது வரை கடினமாக உழைத்தார்கள். பிள்ளைகள்லாம் சொல்லியும் உழைச்சிருக்காங்க. எங்க எல்லா யூனிவர்சிட்டிஸ், பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, அண்ணாமலை பல்கலைக்கழகம், விஸ்கான்சின் யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் இங்க அரவிந்த் கண் மருத்துவமனை 25 இயர்ஸா டைரக்டரா இருந்து அவங்க சேர்மனோட நல்ல, அவங்க டக்குன்னு பேரை மறந்துட்டேன். இல்ல இல்ல, நாச்சியார் அவருடைய தகப்பனா வெங்கடசுவாமி, அவர் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே, நான் மறந்துட்டேன். திரு டாக்டர் வெங்கடசுவாமி, அப்புறம் டாக்டர் நாச்சியார், அவர்களோட 25 ஆண்டு காலம் இருந்து கண் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகளை செய்து எண்ணற்ற பணிகளை அவர்கள் ஆற்றியதாக சொன்னார்கள். நகரத்தார்கள் கடின உழைப்புக்கு சொந்தக்காரர்கள். இன்னைக்கு உழைப்பை மறந்துட்டோம். அதுவும் பிள்ளைகள்லாம் ரொம்ப உழைப்பை மறந்துட்டோம். ரொம்ப அப்படியே என்ன பண்ணணும், ஒயிட் காலர் ஜாப், எடுத்த எடுப்புலையே கோட்டு சூட்டு போடணும்னு நினைக்கிறீங்க. தட் இஸ் ராங். நான் சொல்றேன், முதல்ல நான் சொன்னேன், ஐ அம் கோயிங் டு ஷேர் மை, எதையுமே நான் உங்களோட என்ன பண்ணல, படிச்சுட்டு சொல்லல. என் வாழ்வில் நடந்த விஷயங்களை பர்டிகுலரா நான் இளைய சமுதாயத்துக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் உலகம்பட்டியை சார்ந்தவன், லேனா குடும்பத்தார்னு பட்டப்பேரு, சாமியார் வீடுன்னு இன்னொரு பட்டப்பேரு. எங்க ஐயா இல்லறத்துல இருந்து துறவரம் பூண்டவர்கள். உலகம்பட்டியை சார்ந்த 2 அண்ணன் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் எதையுமே அவங்க இருக்கும்போது மாத்தியெல்லாம் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது, அவங்களுக்கு தெரிஞ்சிடும். எங்க ஆத்தாவுக்கு 15 பிள்ளைன்னு சொன்னேன், 12 பெத்து இப்படி 15ன்னு சொல்லியிருந்தா என்ன பண்ணி போடுவாருடே, உங்க ஆத்தாவுக்கு 12 தான்டா அப்படின்ட்டு அண்ணன். அண்ணா இங்க இருக்காங்க, சிங்காரண்ணன் இருக்காங்க. அதனால நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். பெரிய படிப்பெல்லாம் எனக்கு படிப்பு வரல. படிக்கிற காலத்தில் மக்கு. எங்க அப்பச்சி ஆத்தா தான் என்ன பண்ணுவாங்கன்னா, பிள்ளைகளை எப்படியாவது படிக்க வச்சிடணும்னு பள்ளிக்கூடத்தில் கூட்டிகிட்டு போய் வாத்தியார்கிட்ட சொல்லி, குடுமி வச்ச ஐயர் வாத்தியார் சங்கர நாராயணன் என்ன நல்லா படிப்பாயா, உங்க பள்ளிக்கூடத்துக்கு நல்ல பெயர் எடுத்து கொடுப்பான் அப்படின்னு சொல்லியே என்ன பண்ணிட்டு வந்தேன், படிச்சுட்டு வந்தேன். 6 சப்ஜெக்ட்லையும் சேர்த்து 8வது 9வதுல நான் வாங்கின மார்க் 72 மார்க் தான், 6லையுமே சேர்த்து. அப்பனா ஆவரேஜ் எவ்வளவு, 12-13 மார்க். குடுமி வச்ச ஐயர் வாத்தியார் எங்க அப்பச்சிட்ட வருவார், என்ன செட்டியார் புள்ளாண்டா 72 தான் எடுத்திருக்கான், என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்பார். அவர் சொல்ல, சுவாமிகள் அவனை பாஸ் பண்ணிட்டே வாங்கோ,
நல்லா படிச்சு உங்க பள்ளிக்கூடத்துக்கு நன்னா பேர் எடுத்து கொடுப்பான். அவர் ஐயர் பாஷையிலே பேசுவாரு. பேசி இப்படித்தான் நான் 10வது வரைக்கும் பாஸ் பண்ணிக்கிட்டு வந்தேன். ஒன்றும் பெரிய இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க மாதிரி அப்பா அம்மாலாம் படி தூங்கு படி படி படின்னு சொல்லி 500க்கு 480 75 எடுத்த பையன்லாம் நான் இல்லை. வெரி ஆவரேஜ். அன்னைக்கு 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணோம். எஸ்எஸ்எல்சி எக்ஸாமினேஷன் செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட் +2 கிடையாது. ஆவரேஜா 500 மார்க்குக்கு 253. அது முடிச்ச உடனே ப்ரீ யூனிவர்சிட்டி காலேஜ் போய் எங்க ஆத்தாப்பாவுடைய திறமையினால திருச்சி பிஷப் ஈவர் காலேஜில் 1975 பியூசி படித்தேன். செகண்ட் கிளாஸில் பாஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன படிக்கணும்னா எனக்கெல்லாம் ஐடியா கிடையாது. இன்னைக்கெல்லாம் வந்து யூ ஹேவ் லாட்ஸ் ஆஃப் கிராஜுவேஷன்ஸ். அன்னைக்கெல்லாம் இருந்தது 3 டிகிரி தான். ஒன்று டாக்டர் அறிவி ஜீவிகளாக இருக்கணும். 99.9 எடுத்திருந்தா தான் நாட்டுக்கோட செட்டியாருக்கு மெடிசன் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. என்ஜினியரிங் 8 காலேஜ் தான் இருந்துச்சு. அதில் வந்து 6 காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ், 2 காலேஜ் பிரைவேட் காலேஜ். அது போக 2 அக்ரிகல்ச்சர் காலேஜ் இருந்துச்சு, 3 இருந்துச்சு. ஒன்று அண்ணாமலை பல்கலைக்கழகம், இன்னொன்று கோயம்புத்தூர், இன்னொன்று மதுரை. 3 இடத்துல தான் அக்ரிகல்ச்சர் காலேஜ் இருந்துச்சு. இன்னைக்கு 40-50 அக்ரிகல்ச்சர் காலேஜ் இருக்கு. ஸோ பெற்றோர்கள் என்னை ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸில் சேர்க்கணும்னு சொல்லி பெரிய முயற்சி பண்ணாங்க. நான் எடுத்த மார்க்கு அந்த மார்க்குக்கு எலிஜிபிலிட்டியே இல்லை மெடிசன். அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் நான் அந்த குரூப்பே எடுக்கலை. அக்ரிகல்ச்சர் சேர்த்து விடலாம் அப்படின்னு சொல்லி நேர என்னுடைய அப்பாவும் ஆத்தாவும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் கூட்டிட்டு போனாங்க. அங்க போன உடனே என்ட்ரன்ஸ்லேயே போட்டுருந்துச்சு 60 மதிப்பெண்களுக்கு கீழே எடுத்த மாணவ மாணவிகள் பெற்றோர்களோடு உள்ளே பிரவேசிக்க வேண்டாம் அப்படின்னு போட்டுருந்துச்சு. என்ட்ரன்ஸ்லேயே போட்டான். நான் அதை பார்த்துட்டு எங்க ஆதாட சொன்னேன், உள்ளே விட மாட்டேங்கிறான் அப்படின்னு. நீ சும்மா வா, போயிட்டு வருவான் அப்படின்னு போய் வைஸ் சான்சலரை பார்த்து அன்னைக்கு டாக்டர் ஜி ரங்கசுவாமின்னு, யாராவது அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்ஸ் இருந்தால் உங்களுக்கு தெரியும், ஜி ரங்கசுவாமின்னு ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணி, நான் இப்போ வந்ததுலேருந்து என்னை பார்த்துருப்பிய, நான் எப்படி கும்பிட்டேன் மாணவர்களை கேட்குறேன். சும்மா தான் அப்படி நெஞ்சில் வச்சுக்கிட்டு கும்பிட்டேனா? எப்படி கும்பிட்டேன் கரெக்டாக சொல்லுங்க. குனிஞ்சு கும்பிட்டேன். 25 மாணவர்களை பேராசிரியர்கள் இங்கே வர சொன்னாங்க. ஒருத்தர் முகத்தில் கூட நான் சிரிப்பை பார்க்கலங்க. ஏன் ஏன் நீங்கள் சிரிக்க மறுக்கிறீர்கள்? நான் வந்ததுலேருந்தே சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த போட்டோகிராஃபர் ஐயாவும் வீடியோகிராஃபர் என்னை போட்டோ எடுத்திருக்கா. எதுலையாவது பல்லு தெரியாம இருக்கான்னு படத்தை பார்க்க சொல்லுங்க. எல்லாத்துலயும் மேலே 8 பல்லு கீழே 8 பல்லு தெரியும். சார் சிரிக்கணும், இட்ஸ் a சாஃப்ட் ஸ்கில். உங்களுக்கு காரியங்கள் ஆக வேண்டும் என்றால் ஒருவரை பார்த்து நீங்கள் சிரிக்க வேண்டும். சிரிக்க மறுக்கிறீங்க. நம்பர் 1. நம்பர் 2, ப்ரொஃபசர் எல்லாரையுமே சேகர் வீரப்ப செட்டியார் அவர்கள் உங்களை நிறுத்தி கேட்டாங்க. போகும்போது எல்லாரும் அப்படியே போனீங்க. 2 ஸ்டூடெண்ட், ப்ரொஃபசர் நீங்க மட்டும் இங்க வாங்களா ப்ளீஸ். சாரி, நான் ப்ரொஃபசரை ஒரு நடிச்சு காமிச்சா தான் பிள்ளைகளுக்கு தெரியும். இப்போ என்னன்னா, ப்ரொஃபசர் அமெரிக்காவில இருந்து வந்து இந்த திட்டத்தை பத்தி பேசி முடிச்சிட்டாரு. எழுந்து நிக்க சொன்ன மாணவர் இல்ல நானும் ஒருத்தன். அப்புறம் நீங்க போகலாம்னு சொல்றாரு ப்ரொஃபசர். இப்போ நான் அங்க இருந்து போறேன், இதான் சிச்சுவேஷன். ப்ரொஃபசர் ப்ளீஸ். நான் நடிச்சு காமிக்கிறேன். ஏன்னா வாழ்க்கையில நல்லா நடிக்க கத்துக்குங்க. வாழ்க்கையில நல்லா நடிக்க. நீங்க நடிச்சு யாராவது வாழ்க்கையில முன்னுக்கு வரலன்னா, நான் ஒன்னும் ஈரோட்லயோ உலகம்பட்டியிலோ தான் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன். நீங்க என் காலரை இறுக்கி பிடிச்சிடலாம். அண்ணன் நீங்க சொன்ன மாதிரியே நான் நடிச்சேன், ஆனா நான் வாழ்க்கையில முன்னுக்கு வரல அப்படின்னு நீங்க கொஞ்ச நாள், ஆனா முன்னுக்கு வராம போவே மாட்டேன். நடிச்சா முன்னுக்கு வந்துருவியா? ஏன் முன்னுக்கு வரல? நிறைய பேர் நடிக்கல. இப்ப நான் நடிக்கிறேன் பாருங்க. ப்ரொஃபசர், நான் மாணவர், ப்ரொஃபசர் போக சொல்லிட்டாரு. இப்ப நான் போறேன். 25 ஸ்டூடெண்ட்ஸ்ல நான் போறேன். தேங்க் யூ ப்ரொஃபசர். தேங்க் யூ. இப்படி ஏன் ஒருத்தர் கூட செய்யல? உங்களை எது தடுத்துச்சு? என்ன தெரியுமா காரணம்? உங்களுக்கு உங்க பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கவில்லை. அதான் காரணம். இது தவறு உங்களுடைய தவறு அல்ல. நீங்க செய்திருக்கணும். அத அமெரிக்காவில இருந்து வந்து மதுரை வாழ் நகரத்தார்களுக்காக சங்கத்தின் மூலமாக 51 மாணவர்களுக்கு மற்றவர்களையும் சேர்த்து 10,000 ரூபாய் கல்வி உதவி. இன்னைக்கு யாரு சார் கொடுப்பா? Who will give 10,000 rupees? இன்னைக்கு 10,000 ரூபாய் வாங்கணும் அப்படின்னம்னா ஒரு 20 நாள் வேலை பார்க்கணும், 1000 தவணை நமஸ்காரம் போடணும். Then only you can make 10,000 rupees, which they are sponsoring through நகரத்தார் சங்கம். இதெல்லாம் கத்துக்கங்க. நம்பர் 1. உங்களுக்கு தான் வந்திருக்க 25 மாணவர்களுக்கு சொல்றேன், கத்துக்கங்க. கை கொடுத்துட்டு போயிருக்கணும், நீங்க நமஸ்காரம் வாங்கியிருக்கணும் அவங்ககிட்ட. இது எங்கே உங்களுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா, அவர்கள் சொல்லும் போதே சொன்னாங்க, அண்ணன் சொல்லும் போது சொன்னாங்க,
இன்டர்வியூக்கு போகும்போது இன்னைக்கு பெருத்த கல்வி மட்டும் பத்தவே பத்தாதுங்க. நான்லாம் நிறைய இன்டர்வியூ செஷன்ஸுக்கு போகிறேன். ஐ எம் கோயிங் ஃபார் ஆஸ் அ மேனேஜ்மெண்ட்டில் இன்டர்வியூ ஆஃபீஸராக போகிறேன். அவன் கொண்டு வந்து ஃபைலை கொடுத்துருப்பான், கோல்டு மெடல், அது வாங்கினேன், இது வாங்கினேன், என்னென்னமோ படித்தேன், 500க்கு 499 மதிப்பெண்கள் தமிழகத்திலே பட்டிருக்கேன். அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிருவோமுங்க. அதெல்லாம் we don't see that. என்ன பார்ப்போம், உங்களை வர சொன்னால் நீங்கள் வந்த உடனே குட் மார்னிங் சார் சொன்னீங்களா, அதை பார்ப்போம். கை கொடுக்க முடிஞ்சதுன்னா கை கொடுத்தீங்களா, குனிஞ்சு குட் மார்னிங் சொன்னீங்களா, நிமிந்து சொன்னீங்களா, நாங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியிலே நீங்கள் சேர் எழுத்து போட்டு உட்காந்துட்டீங்களா, இல்லை நாங்கள் சொல்கிற வரைக்கும் நின்றுக்கிட்டு இருந்தீங்களா, போகும்போது நன்றி சொல்லிட்டு போனீங்களா, நன்றி சொல்லாமல் போனீங்களா. அதுக்கப்புறம் நான்லாம் இன்டர்வியூக்கு போகும்போது என்ன சொன்னேன், என்னை டாட்டாவில் எடுத்துக்கிட்டா நான் உங்களுக்கு சொத்தா இருப்பேன், என்னை நீங்கள் எடுத்துக்கலைன்னா வேற எவனாவது வந்து உங்களுக்கு லயபிலிட்டியா இருப்பான். அதனால நீங்க என்ன பண்ணிடுங்க, வேலைக்கு எடுத்துருங்க. நான் சொன்னதையும் செய்வேன், அப்புறம் என்ன சொல்லாததையும் செய்வேன். நான் சொன்னேங்க, நான் நடிச்சேன். அவன் பார்த்தான், இவன் பெரிய அப்பாட்டக்கரா இருப்பான் போல இருக்கு. 35 பேர் இன்டர்வியூக்கு வந்ததுல ஒரு பையன் கூட அந்த ஆன்சரை சொல்லல. யூ ஆர் அப்பாயிண்டட் அப்படின்னு எனக்கு கொடுத்தான் ஸ்வீட்டா. ஆமா, நான் பெங்களூர்ல இன்டர்வியூக்கு போனேன். இந்த மாதிரி செப்பல் இல்லாம தான் போனேன். இப்படி கோட்டு சூட்டெல்லாம் இல்லை, சாதாரண சட்டை, வெளியில் சட்டையை விட்டுருந்தேன். இன் பண்ண தெரியாது. பாத்ரூமுக்கு போட்டுக்கிற ப்ளூ கலர் பேரகன் செப்பனு, இந்த ரஜினிகாந்த் அப்படி முடியை பரட்டி இருப்பார்ல அந்த மாதிரி தலை, ஒரு 10 ரூபாய்க்கு இருக்கிற ஒரு ஃபைல் அப்படி மடக்கி வச்சுக்கிட்டு தான் உள்ளே போனேன். நாங்கள் 35 பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணோம் டாட்டாவில். அந்த இன்டர்வியூ வேலைக்காக நான் போகல. அண்ணாமலை கோயம்புத்தூரில் இருக்கும்போது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பேப்பரில் வந்துருந்துச்சு, அசிஸ்டன்ட் மேனேஜர்ஸ் ஆர் ரிக்வயர்ட் ஃபார் Tata Tea Limited. Those who are interested and completed MSc Agriculture can apply for the post அப்படின்னு போட்டுருந்துச்சு. அதுக்கு என்ன போட்டுருந்துச்சு கீழே, அதெல்லாம் கூட எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா. அது கீழே என்ன போட்டுருந்துச்சுன்னா, யாரெல்லாம் இன்டர்வியூ வர்றீங்களோ அவங்களுக்கு to and fro ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ரெயின் ஃபேர் கொடுக்குறோம் அப்படின்னு போட்டுருந்துச்சு. அடாடாடாடா, இந்த வாய்ப்பை எவனாவது மிஸ் பண்ணுவானா? to and fro கோயம்புத்தூர்லேருந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ரெயின் ஃபேர் கொடுக்குறோங்கிறான். ஆர்வமாக போயிட்டு வருவான், அது ஒன்று மோட்டிவேஷன். ரெண்டாவது, யாரெல்லாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்களோ அந்த நாங்கள் அட்டன் பண்ண அந்த தாஜ் ஹோட்டல் டாட்டாவுக்கு சொந்தமானது. அன்று இரவு 2 பேர் தங்குற அந்த ட்வின் ஷேரிங் பேசிஸில் டாட்டாவில் ரூமே நாங்கள் கொடுத்துருவோம். மறுநாள் காலையில் நீங்கள் ஊருக்கு போகலாம் அப்படின்னா. 5 ஸ்டார் ஹோட்டலில் நம்ம எங்கே உள்ளே போயிருக்கோம், அவன் ஓசியில் வேறு தரம்ங்கிறான், டின்னர் வேறு தரம்ங்கிறான்னு சொல்லி இதுதான் நாங்கள் ஆர்வமாக போனோம். 35 பேர் இன்டர்வியூ, எல்லாரும் ஆல்ஃபபெட் ஏலேருந்து கூப்பிட்டுருந்தான். என்னோட கிளாஸ்மேட்ஸ்லேயே ஆவுடை நாயகம், அமர் பழனிசாமி, ஆனந்த நடராஜன் இவங்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க. டே மாப்பிள்ளை எப்படா இருந்துச்சு இன்டர்வியூ, மாணவர்களுக்கு சொல்கிறேன், எப்படா இருந்துச்சு இன்டர்வியூ அப்படின்னு கேட்டேன். டேய் மச்சி, எல்லாம் இங்கிலீஷ் பீச்சிலே கேட்குறாங்களா கேள்வி பூரா அப்படின்னா. எல்லாம் எவ்ரி திங் இஸ் ஆஸ்ட் இன் இங்கிலீஷ். எங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் எனக்கு இங்கிலீஷு. வாட் இஸ் யுவர் நேம்னா, மை நேம் இஸ் நாராயணன் சொல்றது கூட எம்எஸ்சி அக்ரி முடிக்கிற காலத்தில் சொல்றதுக்கு தயக்கம். ஆங்கிலத்தில் தொடர்ந்து பேச தெரியாது. ஆங்கிலம்னா கெட்ட பயம். இங்கிலீஷ் இஸ் ஒன்லி a language, இட்ஸ் நாட் a knowledge. நம்ம எல்லாரும் என்ன நினச்சிக்கிறோம், இங்கிலீஷ் தெரிஞ்சா பெருசாக நினச்சிக்கிறோம். நம்ம இங்கிலீஷ் எல்லாருமே, இங்கிலீஷ் வந்து பிஸ்னஸ் லாங்குவேஜ். நீங்கள் வேர்ல்டு வைடு போகணும், வேர்ல்டு வைடு எல்லாரையும் பார்த்து பேசணும் அப்படின்னம்னா யூ ஷுட் நோ இங்கிலீஷ், அவ்வளோதான். பட்டு நாங்கள் உள்ளே போயிருந்தோம். அப்போ அவன் சொன்னான், நீ என்னடா பண்ண போகிறோம்னா, நீ என்ன பண்ணியோ அதை தான் நானும் உள்ளே பண்ண போகிறோன்னே. உள்ளே எத்தனை பேரா இருக்காங்கண்ணே? 15 பேர் இருக்காங்கண்ணா. ஆம்பளை எத்தனை, பொம்பளை எத்தனைன்னு கேட்டேன். 6 லேடிஸு, மிச்சம் 9 ஜென்ஸ் இருக்கா அப்படின்னா. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டேன். வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் மாணவர்களுக்கு, நடிக்கணும். இப்ப வரைக்கும் உங்க முன்னாடி நான் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நான் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துருவேன், எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் வந்து சிவாஜி கணேசனோட பெரிய ரசிகன். ஏன், நாடி நரம்பெல்லாம் முறுக்கேற அளவுக்கு அவருடைய நடிப்பு இருக்கும். இதெல்லாம் நீங்க பார்க்கணுங்க. யூடியூப்ல சும்மா கஜாமுஜான்னு பார்த்துட்டு அப்படியே தள்ளி விடக்கூடாதுங்க. எப்படி நடிக்கிறாரு, என்ன பண்றாரு, எப்படி அந்த வேகம் வந்துச்சு அப்படிங்கிற அந்த ஸ்பிரிட் இருக்கணும். ஸோ என்ன பண்ண, உள்ள போன உடனே லேடிஸுக்கெல்லாம் பார்த்து 6 லேடிஸ்க்கு, ஏன்னா கையை கொடுத்துடக்கூடாதுங்கிறக்காக ஆம்பளைகளுக்கு என்ன பண்ண, டக்குன்னு கையை கொடுத்தேன். அண்ணா நான் ஒரு 4-5 பேருக்கு கை கொடுத்தேன். வந்த உடனே நான் கை கொடுத்தது எப்படின்னு இருந்துச்சு, கை கொடுத்தனா அண்ணனுக்கு கை கொடுத்தனா, அண்ணா ப்ளீஸ் வாங்க, அதான் பண்ணோம். when you give a shake, hand shake பண்ணும்போது இப்படி லைட்டாக கொடுத்தோம்னா அது வந்து firm shake கிடையாது. when you give வந்து இப்படி கொடுத்தோம்னா firm shake, that is இந்த பண்ண அண்ணனை கொடுத்து காமிக்கிறேன். நல்லா நான் அண்ணன்ட்ட சொல்லி சொல்லல. சும்மா நிறைய பேர் என்ன தெரியுமா போவாங்க, நாளைக்கு சாயங்காலம் போய் சேரும்போது ஹலோ அண்ணன்
இந்த 95 வயசுல இந்த பெருசு ஒன்று கையை கொடுக்கும்ல அந்த மாதிரி. ஏன்னா அவர்கிட்ட நாடி நரம்பெல்லாம் என்ன ஆயிடுச்சு, சுருங்கிருச்சு. சின்ன பிள்ளையில போயிட்டு அப்படியெல்லாம் கொடுக்கூடாங்க. ஸ்ட்ராங்கா நான் அந்த 9 பேருக்கும் ஸ்ட்ராங்கா கொடுத்தேன். அப்புறம் போய் உட்கார்ந்தேன். நான் ஏற்கனவே படிப்புல என்னன்னு சொல்லியிருக்கேன், மக்கு. நான் பெரிய அறிவுஜீவன்லாம் நினைச்சுக்காதீங்க, படிப்புல மக்கு. அதனாலதான் நான் இன்னைக்கு தொழிலதிபரா இருக்கேன். நல்ல மார்க் எடுத்திருந்தேன்னா என்ன பண்ணிருப்பேன், மாச சம்பளத்துக்கு போயிருப்பேன். சம்பளத்தை வச்சு என்ன பண்றதுங்க, நாக்கா வலிக்கிறது. இன்னைக்கு வெறுமன சம்பளத்தை வச்சு நம்ம ஐயாக்கள் கட்டின வீட்டுக்கு காம்பவுண்ட் வால்ல பெயிண்ட் கூட அடிக்க முடியாது. I am telling you the fact. முன்னாடியில இருக்க ரோட்ல இருக்க காம்பவுண்ட் வால்ல 2 கோட்டு பெயிண்ட் அடிக்க முடியாது நம்ம சம்பளத்தை வச்சு. அன்னைக்கு அவ்வளவு பெரிய வீடுகளை கட்டியிருக்காங்க. மாட மாளிகைகள், மன்னர் பின்னோர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு 1 லட்சம் சதுரடி, 2 லட்சம் சதுரடி, 3 லட்சம் சதுரடி, 50,000 சதுரடியில் திண்ண, படிக்கட்டு, திண்ண, வளவு, முதல் கட்டு, 2ஆம் கட்டு, 3ஆம் கட்டு கட்டியிருக்காங்க பிரம்மாண்டமா. ஏன், அவங்களுடைய மனசு பெருசு. அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆயிடுச்சுங்க, பெரிய வருமானம். இன்னைக்கு வீடெல்லாம் எப்படி கட்டுறோம், 1000 சதுரடியில ஒரு சின்ன வீடு, புறா கூண்டு மாதிரி ஒரு வீடு. ஆமா, அதுக்குள்ளே ஒரு லெட்டின் பாத்ரூம். காரை ரோட்ல நிறுத்திக்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் மாணவர்களே. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். நம்ம நினைக்கிறத விட வேற எதுவுமே வாழ்க்கை நல்லா வந்துருவோம் நினைச்சா வாழ்க்கையில நம்ம நல்லா வந்துருவோம். நாசமா போகணும் நினைச்சா வேற யாரும் நினைக்க வேண்டாம், நம்ம நினைச்சாலே போறோம், நாசமாயிடலாம். இது தியரி, நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. அதனால இதெல்லாம் என்னுடைய பேசிக் ஹிஸ்டரி. தென் ஐ காட் அ ஜாப் இன் அந்த எல்லாம் நடிச்சு முடிச்சேன். நான் வந்திருந்த 35 பேர்ல நான் ஒருத்தன் தான். அப்புறமா கேட்டேன், என்ன எப்படா செலக்ஷன் பண்ணி, மண்டு மாதிரி அப்படின்னு அந்த ஆபீசரை கேட்டேன். மண்டு மாதிரி. கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் அவர் சொன்னாரு, 35 பேர் வந்திருந்ததுல குனிஞ்சு வணக்கம் சொன்னதுலையும் 9 பேருக்கும் கை கொடுத்தது நீ ஒருத்தன் தான். அதனால உன்னை என்ன பண்ணிவிட்டோம், நாங்க பெரிய அறிவு ஜீவின்னு நாங்களே நினைச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டா. நான் அறிவும் இல்லை, ஜீவியும் இல்லை. ஆமா, இதெல்லாம் நீங்க இளைஞர்கள் ஃபாலோ பண்ணணும். இன்னைக்கு வாழ்க்கைக்கு நீங்க எல்லாரும் உயர்கல்வி, எல்லாரும் என்ன என்ன படிக்கிறீங்க தம்பிகளா? ஆல் ஆஃப் தம் இன் கிராஜுவேஷன். எல்லாருமே காலேஜில் இருக்கீங்களா? இன்ஜினியரிங், பிஎஸ்சி, பிகாம் ஆர் எம்பிஏ, பிபிஏ ஏதோ ஒன்று இருக்கீங்க இல்லையா? எல்லாமே காலேஜ், அண்டர் கிராஜுவேட். ஓகே ஓகே, அண்டர் கிராஜுவேஷன். உட்காருங்க ப்ளீஸ். இன்னையிலிருந்து என்ன பண்ணணும்னா, நீங்க உங்க வாத்தியார்ட்ட நல்ல மார்க் எடுக்கணும்னா வாத்தியாரை பார்த்து சிரிங்க. இப்ப என் ஆபீசருக்கு ஒரு இன்கம் டாக்ஸ் ரைடு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் பயப்படவே மாட்டேன். நான் அவரை பார்த்தோம், அந்த அம்மாவை பார்த்தோம், என்ன பண்ணுவேன், நல்லா சிரிப்பேன், கை கொடுப்பேன், எல்லாம் பேசுவேன். நம்ம சிரிக்கிற சிரிப்புலையே நம்ம பேர்ல ஏதாவது குறைபாடுகள் இருந்தாலும் கூட அவர்கள் என்ன பண்ணிடுவாங்க, லெட் இட் கோ, they are very friendly, they are accepting the mistake அப்படின்னு அந்த முடிவுக்கு வந்துருவாங்க. வாத்தியாரை பார்த்து சிரிங்க, குட் மார்னிங் சொல்லுங்க. நல்லா ஃப்ரீக்வெண்டாக அவங்க இருக்க நாடுகளுக்கு, அமெரிக்காவுக்கு போவேன். பொதுவாக அடுத்த வீட்டில் யார் இருக்க மாட்டானே தெரிய மாட்டாங்க. காலையில் வாக்கிங் போகும்போது அவரோ அந்த பொண்ணோ நமக்கு தெரியவே தெரியாது. அந்த பொண்ணு என்ன சொல்லிட்டு போவோம், குட் மார்னிங், ஹாய், ஹவ் ஆர் யூ, சும்மா அவங்க பாட்டுக்கு நானும் ஹாய், அவ்வளோதான். அதை பாராட்டுங்க. இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியது கடமை. இன்னைக்கு வெறுமனை படித்தோம் அப்படின்னம்னா போருமா, ஹார்ட் ஸ்கில்ஸ் மட்டும் போருமா, ஒரு கிராஜுவேட் இருந்தால் போருமா, இல்லை வேற ஏதாவது இருந்தால் போருமா? நோ 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 நோ. நான் சொன்னேன், அந்த குளிப்பறை அண்ணனை பற்றி சொன்னேன். அவருடைய சம்பளம் எவ்வளோ வாங்கினார்னு சொன்னேன், லட்சங்களில் இவ்வளோ வாங்கினார்னு சொன்னேன். 5 வருஷம் ஆயிடுச்சு. பெரிய அறிவு ஜீவிகளெல்லாம் ஒரு ரூம்குள்ளே பூட்டி வைக்க முடியாதுன்னு சொன்னேன். அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு ஸ்டேஜில் ஒரு 5 வருஷம் கழிச்சு அதே கம்பெனியில் போய் குனிஞ்சு நமஸ்காரம் பண்ணி, நான் போயிட்டு வரேன், எனக்கு பாம்பேல என்ன பெரிய ஸ்கோப் இருக்கு அப்படின்னு அந்த கம்பெனியில் போய் என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. அந்த கம்பெனி முதலாளிகளுக்கு இவர் எவ்வளவு பெரிய அறிவு ஜீவின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா தொழில் பண்றாங்க. தொழில் பண்றவங்களுக்கு, தன்னோட வேலை செய்யறவங்களுக்கு என்ன எப்படிங்கிறது தெரியும். உடனே அவங்க என்ன தெரியுமா கேட்டாங்க, நீங்க பாம்பேக்கு எதுக்காக சார் போறீங்க அப்படின்னாங்க. நல்ல சம்பளம் அப்படின்னாங்க. ஏன் நாங்க கொடுக்குற சம்பளம் பத்தலையாருன்னா, இல்ல இதை விட பன்மடங்கு அப்படின்னு சொன்னாரு. என் மடங்கு அப்படின்னு இவர் கேட்கிறாரு முதலாளி. ஏன்னா முதலாளி எனக்கு ஃப்ரெண்டு. அங்க என்ன சம்பளம் கொடுக்குறாங்களோ அதே சம்பளத்தை என்ன பண்றோம், இதே ஊர்ல தர்றோம். யூ பி ஹியர். அப்புறம் அவர் அடுத்த பொசிஷன் சொல்றாரு, எனக்கு அங்க 15 நாள் வேலை செஞ்சா போறோம்னு சொல்றாங்க, நீங்க 30 நாள் வேலை செய்யணும்னு சொல்றீங்க. அடுத்த பாயிண்ட். உடனே அந்த முதலாளி மாதிரி என்ன தெரியுமா சொல்றாங்க, இங்க இனி 15 நாள் வேலை செய் போ, அவ்வளவுதானே. இல்ல நான் என்னுடைய பிள்ளை எல்லாம் பெருசாயிடுச்சு, மெட்ராஸ்ல படிக்க போறாங்க, அதனால அவங்கள மெட்ராஸ்ல படிக்க வச்சுக்கிட்டு அப்படின்னு இழுக்கிறாரு. பரவாயில்ல, 15 நாள் மெட்ராஸ்ல இருங்க, 15 நாள் ஈரோட்ல இருங்க அப்படின்னு சொல்லி
அதே சம்பளம், அதான் பாம்பே சம்பளம், 15 நாள் தான் வேலை. அது போக அவர் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவருக்கு சோலார் பவர் பிளான்ட், சோலார் ஃபீல்டு போட்டு கொடுத்து இவர் இன்வெஸ்ட் பண்ணி, தான் சம்பாதிச்ச பொருளை இவர் இன்வெஸ்ட் பண்ணி அந்த கரண்டை யார் வாங்கிக்கிறார்? அந்த நிர்வாகமே வாங்கிக்குது. இனி போவார் அவரு. அவர் போனார்னா என்ன பண்ணுவாங்க? உற்பத்தி பண்ற கரண்ட் எனக்கு வேண்டாம் அப்படின்றாங்க. ஸோ இட் இஸ் லைக் எ பாண்டிங். என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல அவருடைய ஆடிட்டர் திறமை அவங்க வேலை செய்யலைங்க. அவருடைய சாஃப்ட் ஸ்கில்ஸ், மக்கட் பண்புகள் என்று சொல்லக்கூடிய அந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் அந்த கம்பெனிக்கு வெகுவாக சொல்லிக் கொடுக்கிறார்கள். அந்த பையனுக்கு வயசு 35 வயசு தான், சின்ன பையன், இஸ் an young boy. நாங்கள் வந்த உடனே அவரை வந்து ஈரோடு நகரத்தார் சங்கத்தில் உள்ள கொண்டாந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து இவர் ஒரு அறிவி ஜீவின்னு பிரகடனப்படுத்திட்டோம். எல்லாருக்கும் மூளை மண்டையில் 2 பக்கம் மட்டும்தான் இருக்கும். இவருக்கு உடம்பு பூரா மூளை. யாருக்கு எந்த சந்தேகங்கள் என்ன வேணும்னாலும் இவரை கேட்டுக்கங்கன்னு சொல்லி he is very happy. அண்ணன் is so happy. என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, வெறும் கல்வி மட்டும் வாழ்க்கைக்கு பத்தாது. நீங்கள் படித்த படிப்பு, நீங்கள் படித்த MBA, நீங்கள் வாங்கின கோல்டு மெடல், நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் ஹார்ட் ஸ்கில்ஸ் which will not be useful for your future. எதெல்லாம் பயன்படும்? இப்போ நான் சொல்ல போற இந்த 7லேருந்து ஒரு 10 பாயிண்ட்டை நீங்க நல்லா உள்வாங்கிக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடலாம். என்ன? வாட் ஆர் தோஸ் சாஃப்ட் ஸ்கில்ஸ்? சாஃப்ட் ஸ்கில்ஸ்ங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை, மக்கட் பண்புகள். அண்ணன் சொல்லும்போது தெளிவாக சொன்னாங்க, இன்னைக்கு வெறும் கல்வி அறிவு மட்டும் பத்தாது, நீங்க வந்து நிறைய சாஃப்ட் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சாஃப்ட் ஸ்கில்ஸ் என்னென்ன? ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து எப்படின்னா ஆட்டிடியூட். ஆட்டிடியூட்னா எண்ணங்கள். உங்களுடைய எண்ணம் வந்து பிரகாசமா இருக்கணுங்க. எண்ணம்னா ஆட்டிடியூட். நிறைய பேரை பார்த்தாலே தெரியும் எல்லாரும் எப்படி இருப்பாங்க. நான் இன்னைக்கு நிறைய பேரை பார்த்தேன். நீங்க ப்ரொஃபஸரை பார்த்துட்டு போகும்போது இங்க பாருங்க, மூஞ்சியா உம்மனா மூஞ்சியா போனீங்க. ஏன் அப்படி போனீங்கன்னு தான் எனக்கு தெரியும். இன்னொரு வரைக்கும் என்னால் புரிஞ்சுக்க முடியல. வாட் மேட் யூ நாட் டு லாஃப்? சிரிக்கிறதுக்கு சார், சிரிக்க தெரிந்த மிருகம் யாரு தெரியுமா உலகத்திலேயே? யாரு? மனிதன் ஒருவனுக்கு மட்டும்தான் இறைவன் சிரிக்கிற தன்மையை கொடுத்திருக்காரு. வேற நாய், பூனை, மாடு, எருமை எதுக்குமே சிரிக்கிற தன்மையை கொடுக்கல. அவங்க சிரிக்கணும் அப்படின்னா வாழை மட்டும் ஆட்டுவாங்க. மனுஷன் என்ன பண்ணுவான்? சிரிப்பான், சந்தோஷத்தில் சிரிப்பான். நம்ம சிரிக்க தவறுறோம். ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங் என்று சொல்லுவார்கள். AITTUDE ஆட்டிடியூட் ஸ்பெல்லிங். ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3, டிக்கு 4, இசட்டுக்கு 26 போட்டு அந்த ஆட்டிடியூட் எழுதி பக்கத்திலே நம்பர் எழுதி இசிக்வல் டோட்டல் கூட்டி போட்டீங்கன்னா எவ்வளவு வரும் தெரியுமா? யாருக்காவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியுமா? 100ன்னு வரும். ATTITUDE அதான் ஆட்டிடியூட் ஆஃப் ஸ்பெல்லிங். A1, B2, C3, D4, Z26 போட்டுட்டு அந்த ஆட்டிடியூடுக்கு மேல அந்த நம்பர் எழுதிக்கிட்டே வந்து டோட்டலை கூட்டி பாருங்க, 100ன்னு வரும். அப்ப if your attitude is perfect, you are 100% perfect man அப்படிங்கறது தான் அர்த்தம். நிறைய பேர் இந்த ஆட்டிடியூட சரியானபடி பண்றது இல்லை. என்ன பண்றதில்லை? நேர்மறையான சிந்தனைகளை வைத்துக் கொள்வதில்லை. என்ன யாராவது கேட்குறீங்கன்னு வச்சுக்கலாம், தம்பி உங்க பேர் என்ன? நீங்க தான் கண்ணாடி. வாட் இஸ் யுவர் நேம்? அங்கிருந்தே சொல்லுங்க, சத்தமா பேசுங்க. நீரசேகர். எந்த ஊரு? காரைக்குடி. என்ன கோவில்? சூப்பர். நீங்க என்ன how are you? எக்ஸலன்ட். நீங்க என்ன கேளுங்க. I am the wonderful person in the world. நீங்க கேட்டதுக்காக நாங்க சொல்லல வீரசேகர், நான் எப்பவுமே அப்படித்தான் சொல்லுவேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அண்ணா பிரமாதம் அண்ணா. எனக்கு இருக்கும் 1000 ப்ராப்ளம், எனக்கு இருக்கு 2000 ப்ராப்ளம். அதெல்லாம் நான் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. அதெல்லாம் தட்ஸ் ஆல் பர்சனல். யாராவது எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா என்ன பதில் சொல்லணும்? I am the wonderful personality in the world. ஹாப்பியா இருக்கணுங்க அப்படின்னு சொல்லணும். இது ஆட்டிடியூட். நிறைய பேர் என்ன வீரசேகர் என்னமோ இருக்க, இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு நாண்டுகிட்டு சாகலாம், ஆனா நல்லா இருப்பாரு பழனிசாமி, ஆனா வர்ற ஆன்சர் என்ன? இதான் திஸ் இஸ் ஆட்டிடியூட். அப்படி எல்லாம் பதில் சொல்லக்கூடாது. அதனாலதான் நம்ம வீடுகள் எல்லாம் முன்னோர்கள் வந்தா அப்படின்னா பிள்ளைகளை கூப்பிட்டு வாங்கடான்னு கேளுங்கடா, டி வாங்கடின்னு கேளுங்கடி அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க ஆச்சி, வாங்க அண்ணன், வாங்க. உடனே போய் தண்ணி கொண்டு வருவாங்க, கொடுப்பாங்க. இன்னைக்கெல்லாம் பெரியவங்களா இருந்தா என்ன பண்ணுவாங்க? காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்குவாங்க. இப்பெல்லாம் என்ன பண்றது இல்ல, அவங்க ரூமுக்குள்ள உட்காந்துக்கிட்டு வர்றதே இல்லை. என்னமோ பெருசு வருது, அப்பச்சி அதோட பேசிக்கிட்டு இருக்கு, பெருசு போய்கிட்டு இருக்கு. நம்ம வெளியில ஏன் போகணும்னு சொல்லி செல்போனை வச்சு they keep playing with that. இதான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது அவங்கள போங்க போயிட்டு வரணும், உங்களை நாங்களா வர சொன்னோம், போயிட்டு வாங்க.
திஸ் இஸ் வாட் வி டெல். இதெல்லாம் நகரத்தாருடைய பண்பே இல்லை. யாரையாவது பார்த்தா என்ன பண்ணணும்? வாங்கணும், நமஸ்காரம் பண்ணணும், நல்லா இருக்கீங்களான்னு கேட்கணும். பெரிய விழா இருந்தா நான் இப்ப தலைவர் காலில் என்ன பண்ணேன்? விழுந்து கும்பிட்டேன். ஏன்னா அண்ணன் சின்ன வயசா இருக்காங்க. நான் சரி சின்ன வயசு ஆள்கிட்ட விழுந்து கும்பிட வேணாம்ங்கிறக்காக தலைவர் அண்ணன் தலைவருக்கு வயசு என்ன அப்படின்னேன். தலைவர் 67. சரி எனக்கு 64 தான். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடனே டக்குன்னு நான் விழுந்து கும்பிட்டேன். இது நம்முடைய மரபு. இட் இஸ் தேர் இன் அவர் ஜீன். நம்முடைய மரபணுவிலே இருக்கு. நேர்மை, நாணயம், நம்பிக்கை, பெரியவர்களை மதித்தல், இறைப்பணி, இறைவனுடைய பணத்தை தொடாதிருத்தல், ஒழுக்கமாக இருத்தல், புன்சிரிப்பு கொடுத்தல், மனைவியோடு ஒற்று வாழுதல், பெரியோர்களை மதித்தல், இதெல்லாம் நம்முடைய பாரம்பரியம், கலாச்சாரம், பண்பாடு, நாகரீகம், பழக்க வழக்கம். இதெல்லாம் நம்ம முன்னாடி செஞ்சோம். நம்ம முன்னோர்கள் எல்லாருமே அன்னைக்கு ஒரு 300-400 வருடங்களுக்கு முன்பாக நம்ம வெறும் 2000 புள்ளி தான். இன்னைக்கு நம்ம 48,500 புள்ளி இருக்கோம். அப்படித்தான் நகரத்தார் புள்ளிகள் .com சொல்லுது. ஆராவயல் சண்முகநாதபுரத்தை சார்ந்த திரு ஓ சோமசுந்தரம் அண்ணன் அவர்கள் அந்த வெப்சைட்டை வச்சிருக்காங்க. அதுல 48,512 புள்ளியோ என்னமோ சொல்லுது. ஆனா 2000 புள்ளிகள் இருந்த நகரத்தார்கள் வெளிநாடுகளுக்கு, கீழே நாடுகளுக்கு சென்று, சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸுக்கு, பர்மா, சிங்கப்பூர், மலேசியா, செய்கோன், இந்தோனேஷியா, ஸ்ரீலங்கா, இந்த மாதிரி நாடுகளுக்கு சென்று மொழி தெரியாது, இனம் தெரியாது, உணவு தெரியாது, கலாச்சாரம் தெரியாது, பண்பாடு தெரியாது, எதுவுமே தெரியாது. அந்த ஊர்ல போய் கிட்டங்கி வச்சு ஒரு 4 முழ வேஷ்டி மேல ஒரு முண்டாசு பனியன் போட்டுக்கிட்டு நல்ல விபூதி அள்ளி பட்டையை போட்டு ருத்ராட்ச கொட்டையை கழுத்துல போட்டுக்கிட்டு திருத்தமா பிசினஸ் பண்ணி எண்ணற்ற பொருள் ஈட்டி அந்த பொருளை வச்சுதான் என்ன பண்ணோம்? நம்ம ஊர்களில் மாட மாளிகைகளை கட்டினோம். ஆமா, இவ்வளவு பெரிய வீடுகள்லாம் கட்டியிருக்கோம்னா அப்படித்தான் காரணம். இன்னைக்கு அண்ணன் சொல்லும்போது சொன்னாங்க, இந்த 51 பேர்ல 7 பேர் மட்டும்தான் உள்ளூர், அதாவது மதுரையை சார்ந்தவர்கள், மற்றவர்கள்லாம் வெளியூர் அப்படின்னு. முதல்ல நான் உங்க எல்லாருக்கும் என்ன சொல்றேன் அப்படின்னம்னா, இப்ப நீங்க எல்லாம் படிச்சு முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், யாருக்காவது வேலை வேணும்னா காசியில நிறைய வேலை இருக்கு. யாரெல்லாம் வர்றீங்க? கையை தூக்குங்க பாப்போம். சும்மா நான் கேட்கறக்கா அண்ணன் நீங்க இல்லைண்ணா, பிள்ளைகளை கேட்கிறேன். எத்தனை பேர் வர்றீங்க? ஆனா நீங்க ஆர்வமா கை தூக்குறீங்க. வேலைக்கு கொடுத்து வாரணாசியில வந்து வேலை செய்யுங்க அப்படின்னம்னா ட்ரெயினே ஏறதில்லை. எதுக்கு நான் அதை சொல்றேன்னா, இன்னைக்கு வெளியூர்ல போய் வேலை செய்யறதுக்கு பயப்படுறோம், வெளியூர்ல போய் வேலை செய்யறதுக்கு யோசிக்கிறோம். அப்புறம் பிள்ளைகள் ஏதாவது போகணும்னு நினைச்சா கூட பெற்றோர்கள் என்ன சொல்றோம்? டே, உன்னை கண்ணுக்கு கண்ணா வளர்த்தேன், நீ இங்கதான் இருக்கணும், என்னோட இருறா அப்படின்னு சொல்லி இந்த ஆட்டுக்குட்டிய ஒரு கிராமத்தில் ஒரு அம்மா பிடிச்சிக்கிட்டே தெரியும் பார்த்தீங்களா, வேலைக்கு போகும்போது அந்த மாதிரியே பயல்களை பிடிச்சிக்கிட்டே தெரியுறாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாதுங்க. பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ணணும்? 18 வயசு ஆயிடுச்சுன்னா போ பறவை கூண்டை விட்டு எப்படி தாய் பறவை குஞ்ச தள்ளி விட்டுருமோ பிடிச்சி தள்ளி விட்டுருணும். முடிஞ்சவன் கரையேறு, முடியாதவன் முழுகிரு. தியரி இதுதான். அப்படி நீங்க செய்து பிள்ளைகள்லாம் இன்னைக்கு நிறைய வெளிநாடுகளுக்கு போகணும், டிராவல் பண்ணணும். இன்னைக்கு நாங்கெல்லாம் இவ்வளவு பேசுறோம்னா we travel all over the world, we meet people. எல்லாரோடையும் பேசுவோம். ஆம்பளை, பொம்பளை, சின்ன ஆளு, பெரிய ஆளு, வெள்ளைக்காரன், கருப்பன், ஏசியன்ஸு, சைனீஸு, இந்தியர்கள், வட இந்தியர்கள், தென்னிந்தியர்கள், எல்லாரோடையும் பழக்கம். இப்படி பழக்கத்தை கத்துக்கணும். இதெல்லாம் ஆட்டிடியூட்ல வருது. அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான்னு சொல்லி நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருந்தா அப்படின்னம்னா அவன் மேல போயிட்டு இருப்பான், நம்ம பின்னாடியிலே தங்கிடுவோம். கடந்த 20 ஆண்டு காலம் நகரத்தாருடைய பொற்கால பெரிய வளர்ச்சி தடைப்பட்டு விட்டது. 20 ஆண்டு காலம் பெரிய உழைப்பு இல்ல, பிசினஸ் ஆக்டிவா பார்க்கல. யாரு வெற்றி பெற்ற மனிதனைத்தான் இந்த சமுதாயம் அங்கீகாரம் செய்கிறது. வெற்றி பெறாத எவரையுமே என்ன பண்றது இந்த சமுதாயம் அங்கீகாரம் கண்டுக்கிறதே இல்லை. நகரத்தார்கள் எல்லாரும் வெற்றி பெற்ற மனிதர்களாக இருந்தார்கள். கடின உழைப்புக்கு அவங்க என்ன வேற வேற தொழில் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பண்ணலங்க. என்ன பண்ணாங்க? எல்லாரும் லேவா தொழில் தான் பண்ணாங்க. லேவாதேவி தொழில் தான் பண்ண, வட்டி கடை. இன்னைக்கு நானுமே பிள்ளைகிட்ட சொல்றேன், உங்களுக்கு ஒரு தொழில் கூட செய்ய தெரியலையா, வட்டி கடை வைங்கப்பா, திரும்பி வாங்க. அது நம்மளுடைய குலத்தொழில். வட்டிக்கடை பண்ணித்தான் நம்ம இவ்வளவு பெரிய நம்ம ஒன்றும் தடி வட்டி, மீட்டர் வட்டி, அந்த வட்டியெல்லாம் வாங்கல. 1.5 வட்டி மேக்சிமம் போனா 2 வட்டி, ரீப்ளட்ஜிங்கா இருந்தா 2 வட்டி. சரி, பேசிக் முதலுக்கு எங்க போறது?
தொழில் செய்வதற்கு மூலதனம் தேவையில்லை. இன்றைக்கு மூளைத்தனம் இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில முன்னுக்கு வரலாம். எஸ், தொழில் செய்வதற்கு எல்லாரும் அண்ணா 10 லட்சம் ரூபாய் யாரண்ணே கொடுப்பா? அமெரிக்காவில் இருக்க NSNல கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. they will not give. சரி, வேற யாராவது கொடுப்பாங்களா? ஒரு பிள்ளை கொடுக்க மாட்டாங்க. சரி, எப்படி முன்னுக்கு வர்றது? நல்ல ஐடியாஸ் இருந்தா அந்த ஐடியாவை இன்னைக்கு என்ன பண்ணலாம்? காசா மாத்தலாம். அண்ணா எனக்கிட்ட ஐடியா இருக்கு, உங்ககிட்ட பணம் இருக்கு. பணம் இருக்கவர்கிட்ட ஐடியா இருக்காது, பணம் இருக்கவர்கிட்ட அந்த திறமை இருக்காது, அந்த சித்து வேலை தெரியாது. எனக்கு அவ்வளவு சித்து வேலையும் தெரியும், நான் செய்யறேன் உங்களுக்காக. 50-50 ஷேர். வேர் யூ கோ. நம்ம கிட்ட நான் ஏற்கனவே சொன்ன நகரத்தார்கள்ட்ட நேர்மை இருக்கு, நாணயம் இருக்கு, நம்பிக்கை இருக்கு, விடாமுயற்சி இருக்கு. நம்ம ஏமாத்த மாட்டோம், எந்த காலத்திலும் ஏமாத்த மாட்டோம். தொழில் தர்மம் இருக்கு நம்ம கிட்ட. இதான தொழில் செய்யறதுக்கு வேணும். இது எல்லாமே இருக்கு. பட் நம்ம அதை செய்ய தவறுறோம். எல்லாரும் படிச்சு முடிச்ச உடனே வேலை 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 வேலைன்னு போயிட்டு இருந்தோம்னா வேலை கொடுக்குறதுக்கு யார் இருக்கா? நம்ம ஒரு சின்ன தொழிலை ஆரம்பிச்சு வேகமா டர்ன் ஓவர் பண்ணி ஒரு ஆளை வச்சு 2 ஆளை வச்சு 10 ஆளை வச்சு 100 ஆளை வச்சு இப்படி தான் we have to develop it. ஸோ ஆட்டிடியூடை டெவலப் பண்ணுங்க. இது ஃபர்ஸ்ட். ஆட்டிடியூட்ல 2 இருக்கு. ஒன் இஸ் பாசிட்டிவ் ஆட்டிடியூட், another ஒன் இஸ் நெகட்டிவ் ஆட்டிடியூட். நிறைய பேர் பாசிட்டிவ் ஆட்டிடியூடை சூஸ் பண்றதே இல்லை. they always prefer நெகட்டிவ் ஆட்டிடியூட். என்னையெல்லாம் நீங்க இரவு 12 மணிக்கு கூப்பிட்டா கூட இன்னைக்கு எனக்கு கொஞ்ச நாளா தூக்கமே இல்லைங்க. உண்மையிலேயே கொஞ்ச நாளா தூக்கம் இல்லை. ஏன்னா ஒருத்தர் 11 மணிக்கு கூப்பிடுறாரு, அண்ணன் இட்லி கல்லுக்கல்லா இருக்கு என்னென்ன பண்றது அப்படிங்கிறாரு. ஏன்னா இட்லி கல்லுக்கல்லா இருந்தா நான் என்னென்ன பண்ணுவேன்? ஏன்னா நீங்க தானே தலைவரா இருக்கியா? இட்லி கல்லுக்கல்லா இருந்தா நீங்க தானே பதில் சொல்லணும். ஆமா, அப்புறம் நீங்களும் ஆட்சியெல்லாம் நீங்களாம் சரி பண்ணி கொடுத்துட்டியாச்சு. இப்ப கல்லுக்கல்லாம் இருக்கிறது இல்ல, கலர் மாறி எல்லாம் வர்றதில்லை. இப்ப எல்லாம் கரெக்டா இருக்கு. எதுக்கு இதை சொல்றேன்னா, இப்ப கொஞ்ச நாளா எங்களுக்கு தூக்கம் இல்லை. தூக்கம் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. ஒரு அண்ணன் சொன்னாங்க, வாழ்க்கையில் ஒரு மனிதன் முன்னுக்கு வரணும்னா 4D வேணும் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொன்னாங்க. அதுல ஒண்ணு டிட்டர்மினேஷன், உறுதி, மன உறுதி. நாங்க உறுதியா இருக்கோம். எதுல? ஒரு வேலையை ஆரம்பிச்சிருக்கோம், அந்த வேலையை குறிப்பிட்ட டயத்தில் முடிக்கணும். குறிப்பிட்ட டயத்தில் நகரத்தார் பெருமக்கள்கிட்ட இருந்து நன்கொடைகள் வாங்கணும். குறிப்பிட்ட டயத்தில் திறப்பு விழாவுக்கு பால் ஊத்துற அன்னைக்கு என்ன பண்ணிட்டோம்? திறப்பு விழா தேதியை வேற பிரகடனப்படுத்திட்டோம். ஏன்னா அப்படி பண்ணா தான் ரத்தம் ஓடும், வேகமா ஓடும். பயம், என்ன பயம்? எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம். அண்ணே யார்கிட்ட வேணாலும் உலகத்துல டீல் பண்ணலாம், நகரத்தார்கிட்ட டீல் பண்றது மட்டும் ரொம்ப கவனமா டீல் பண்ணணும். ஏனோ தானோ ஏப்ப சாப்பாடுலாம் என்ன பண்ண முடியாதுங்க. யூ கேனாட் டீல் வித் நகரத்தார்ஸ். இதெல்லாம் நாங்க அனுபவ ரீதியா நாங்க பார்த்த விஷயங்கள். நான் இதை யாரையும் தவறா சொல்ல, ஐ அம் டெல்லிங் தி ஃபேக்ட். அதனால பாசிட்டிவா இருங்க, டிட்டர்மினேஷனோட இருங்க. ஆட்டிடியூட்ல வருது. அடுத்தது நெகட்டிவ் ஆட்டிடியூட். நான் சொன்னேன், அதாவது ஆட்டிடியூடுங்கிறது ஒரு நிலை கண்ணாடி மாதிரி, அதாவது மிரர் மாதிரி. மிரருக்கு முன்னாடியில போய் சிரிச்சா என்ன பண்ணும்? நான் போய் சிரிக்கிறேன்னா அது என்ன பண்ணும்? கண்ணாடிக்குள்ள இருந்து அதுவும் சிரிக்கும். நான் போய் அழுதுனா என்ன பண்ணும்? அதுவும் அழுகும். நான் உம்முன்னு பார்த்தேன்னா அதுவும் உம்முனா பார்க்கும். ஒரு வாழ்க்கையை, ஒரு மனிதனை உங்களை நேசிக்கவும் உங்களை வெறுப்பதற்கும் காரணம் உங்களுடைய எண்ணங்களே. எண்ணங்களை மாத்துங்க, பாசிட்டிவா இருங்க. நாளையில இருந்து ஆத்தா பச்சியை காலையில பாத்தீங்கன்னா காலில் விழுந்து நமஸ்காரம் வாங்கிக்கோங்க. ஆமா, அட பட்டுக்கிடப்பா, நேத்து வரைக்கும் நல்லா தானடா இருந்தேன், இன்னைக்கு என்னடா ஆச்சு திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிற அளவுக்கு நடந்துக்கங்க. வாழ்க்கையே ஒரு நாடக மேடை. நம்ம எல்லாரும் யாரு? நடிகர்கள். பொம்பளை பிள்ளையெல்லாம் நடிகைகள். நடிக்கிறத சூப்பரா நடிங்க. நாங்க இப்ப காசி சத்திரத்துக்கு நன்கொடை வசூலுக்கு போறோம். அண்ணன் இருக்கா எங்க துணைத் தலைவர். நாங்க போன உடனே என்ன பண்ணுவோங்கிற அண்ணன் கேட்போம். பார்த்த உடனே சிரிப்போம். பெரியவர்களா இருந்தா நமஸ்காரம் பண்ணுவோம். அவங்கள பத்திய அருமை பெருமைகளை எடுத்து விட்டுக்கிட்டே இருப்போம். ஆனா இவ்வளவு பில்டப் கொடுக்குறீங்களா, நீங்க என்னதானா எதிர்பார்க்கிறீங்க? அண்ணே நாங்க ஒரு கோடி ரூபாய் எதிர்பார்க்கிறோம். அண்ணே சும்மா போற போக்குல பெரிதினும் பெரிதிகள் என்று சொன்னான் பாரதி. மனசுல போய் சின்னமெல்லாம் கேட்க கூடாது இருக்கான். கேட்கறதுல என்ன கஞ்சத்தனம்? கேட்கறது பெருசா கேட்க வேண்டியான, கிடைச்சா கிடைக்குது, கிடைக்காட்டா போகுது, மனசுல நினைக்கிறதானே. அதுல போயிட்டு என்ன கொஞ்சம்? அதனால நாங்க என்ன பண்றது? கோடி ரூபாயா கேட்டது. அதுல என்ன கஞ்சத்தனம், பிசினாரி அப்படின்னு. சார் 8 பேர் கோடி ரூபாய் கொடுத்துட்டாங்க. ஆமா. அப்புறம் ஒரு அண்ணன்ட்ட போய் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். அண்ணா நீங்க 3 கோடி தந்தா ரொம்ப சந்தோஷம் பண்ணேன்னு நாங்க 7 பேரும் முதல்ல நடிச்சுட்டு போயிட்டோம். எப்படி 7 பேருமே நடிச்சோம். எப்படி நடிக்கணும், என்ன பண்ணணும், பணம் கொடுத்த உடனே நம்ம எப்படி சாஷ்டாங்கமா சிவபெருமானை கும்பிடுற மாதிரியே கும்பிடணும்.
அண்ணா நான் சொல்ற ஒரு சில விஷயங்களை யூடியூப்ல போட்டுறாதீங்கண்ணே. ஏன்னா அதை கொடுத்த அண்ணன் பார்த்துட்டு ஏன்டா இப்படித்தான் பில்டப் பண்ணி எங்கிட்ட வாங்கி இப்படிலான்னு அவர் கேட்ட போறாரு. ஒரு அண்ணன்ட்ட போய் கேட்டான், 7 பேருமே போயிருந்தோம். போய் எல்லாம் பேசி கீசிக்கிட்டு இருந்துட்டு இவ்வளவு பில்டப் கொடுக்குறீங்களே, நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க? அண்ணன் ஒரு 3 கோடி ரூபாய் எதிர்பார்க்கிறோம்னா 10 செகண்ட்ல 3 கோடி ரூபாய் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அப்புறம் தான் நாங்க நினைச்சுக்கிட்டோம், அடா நாராயணா கிறுக்கா, கேட்டது கேட்ட ஒரு 10 கோடியா கேட்டிருக்கப்படாதா? உண்மையிலேயே நினைச்சோமுங்க. ஆனா அதுக்குங்க அந்த அண்ணனை கட்டடம் கட்டி முடிக்கும் போது உங்களுக்கு ஏதாவது பணப்பற்றாக்குறைகள் வந்தால் என்ன பண்றோம்னு சொல்லியிருக்காங்க, நாங்கள் தருகிறோம். ஜோர கைதட்டுங்க. அதனால பெரிதினும் பெரிது கேள், எதையுமே சின்னமா கேட்காதீங்க தயவு செய்து. உங்க மனசுல கேட்டாலும் பெருசா கேளுங்க, இறைவன்கிட்ட கேட்டாலும் பெருசா கேளுங்க. வேற யார்கிட்ட எது கேட்கணும்னாலும் என்ன பண்ணுங்க, பெருசா கேளுங்க, பெருசா செய்யுங்க, பெருசா நினைங்க. நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ என்ன ஆகும், அப்படித்தான் நடக்கும். அதனாலதான் நம்ம முன்னோர்களுடைய வீடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா எண்ணம் போல வாழ்க்கைன்னு எழுதி போட்டிருக்கோம். இப்ப எல்லாம் பெயிண்ட் அடிச்சு என்ன பண்ணிட்டோம், எல்லாத்தையும் அழிச்சு விட்டோம். எல்லாத்தையும் அடுத்தடுத்து பெயிண்ட் அடிக்கிறோம். சரி, பெயிண்ட் அடிக்க வேண்டியதுதான், திரும்பி என்ன பண்ணிருக்கணும், எழுதி போட்டிருக்கணும். எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்னு ரொம்ப முக்கியமான வார்த்தை அது. அதனால வாழ்க்கைங்கிறது ஒரு நிலைக்கண்ணாடி மாதிரி. ஒருவர் நம்மை நேசிக்கவும் ஒருவர் நம்மை வெறுக்கவும் காரணம் நம்முடைய எண்ணங்களே என்று சொல்லி எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்தது இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், மற்றவர்களோடு பழகும் தன்மை. நிறைய பேருக்கு மற்றவர்களோட பழகவே தெரியல. குறிப்பா பயலுக்கு பொம்பளை பிள்ளையோட பழகவே தெரியல. ஆமா, நான் யாரையும் தப்பா சொல்லல, உண்மையிலே பழக தெரியல. அதனாலதான் கருத்து வேறுபாடு, பிரிவினைகள், சண்டைகள், சச்சரவுகள். அனுசரிச்சு போகணும். விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போவர்கள் அப்படி சொல்லக்கூடாது, விட்டே கொடுப்பதில்லை. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. கெட்டு போவர்கள் விட்டே கொடுப்பதில்லை. நீங்க வேணா பாருங்க, சில புடிவாதங்கள்லாம் இருக்கும். குரங்கு புடிவாதம், அவங்களுக்கு பேர் கோணச்சால்னு நான் பேர் வச்சிருக்கேன். நம்ம நேர சால் ஓட்டிட்டு போவான், அப்படியே கோணலா ஓட்டிட்டு வருவாங்க. அது அவருடைய பிறவி குணமா இருக்கும். அவங்களெல்லாம் மாற்ற முடியாது. அந்த மாதிரி உள்ளவர்களோட எல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு சொல்றேன், பார்த்தா ஹலோ அண்ணன் ஹவாரி அப்படின்னு ஓடியே போயிடணும். அவர் கிட்டத்தில் இருந்தோம்னா அந்த பழக்கம் என்ன ஆயிடும், நமக்கும் தொத்திக்கும். இட் இஸ் லைக் a contagious disease. அவருக்கு இருந்தா உடனே நமக்கு வந்துடும். அந்த மாதிரி ஆளுகளோட எல்லாம் பழகக்கூடாது. அந்த மாதிரி ஆளுகளோட ஹலோ அண்ணன் ஹவாரியோ, நான் சூப்பரா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீல்ல, ஆட்சி பிள்ளைகளெல்லாம் கேட்டதா சொல்லுங்க, நன்றி வணக்கம், ஓடிடணும். இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ்ல வெரி இம்பார்ட்டன்ட். ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எக்ஸலண்டா இருக்கணும். நான் மாணவர்கள்ட்ட பேச போனேன்னா இப்படி தான் போவேன். நீ கூட கொஞ்சம் மேக்கப் கம்மி, முத்தையான வீட்டில் மேக்கப் போட்டேன். இதே நான் வீட்டில் போட்டிருந்தேன்னா லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுக்கிட்டு இன்னைக்கு காலையில் ஹேர் டை எல்லாம் போய் பண்ணிக்கிட்டு வந்தேன். எனக்கு வயசு 64. இன்னொரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் நான் எப்படி இருப்பேன், இப்படி தான் இருப்பேன். 10 வருஷத்துக்கு அப்புறம் பேசுறதும் எப்படி இருக்கும், இப்படி தான் இருப்பேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் இதே அரங்கத்துக்கு பேச வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். அப்போ வந்து கருமுத்து கண்ணன் அண்ணன், நம்ம சோமசுந்தரம் அண்ணன், அப்புறம் இன்னொரு அண்ணன், இன்னொரு எல்லாம் 3 பேரும் அவங்களுக்கு மாப்பிள்ளையாம், கண்டமாணிக்க மாப்பிள்ளையாம் 3 பேரும். நானும் கண்டமாணிக்க மாப்பிள்ளை தான். அதெல்லாம் சொல்லி எம்சிஎன் மாணிக்கன் அன்னைக்கு சொன்னாங்க. அதனால 10 இயர்ஸ் கழிச்சு பார்த்தாலும் ஐ ஸ்பீக் இன் த சேம் வே. என்னுடைய ஆக்டிவிட்டிஸ் இப்படி தான் இருக்கும். சிரிச்ச முகமா தான் இருப்பேன். எந்த காலத்திலையும் என்னை உம்னா மூஞ்சியா பார்க்க முடியாது. எல்லாரும் உங்களுடைய முகங்களை சூரியகாந்தி மாதிரி பிரகாசமா வச்சுக்கோங்க, வாழைப்பூ மாதிரி அப்படி மூஞ்சிகளை தயவு செய்து வச்சுக்காதீங்க. இது அன்பான வேண்டுகோள். அதுக்கு அடுத்ததாக ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீட்டா போங்க, கை கொடுக்க வேண்டிய இடத்துல கை கொடுங்க, சாப்பிடும் போது திருத்தமா சாப்பிடுங்க, எந்திரிக்கும் போது எக்ஸ்கியூஸ் மீ சொல்லிட்டே எந்திரிங்க. கராமுரான்னு எல்லா கையையும் போட்டு என்ன பண்ணாதீங்க, குழப்பி அடிக்காதீங்க. நிறைய பேர் இதெல்லாம் செய்யற தவறுகள். இதெல்லாம் வந்து கார்பரேட்ல பாக்குறாங்க. பாத்ரூம் எப்படி யூஸ் பண்ணணும், how to talk with people, how to talk with girls, how to talk with ladies, how to talk with elderly people, இதெல்லாம் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ்ல வருது. அதுக்கு அடுத்தது பேசுகின்ற கலையை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். எப்பவுமே பணக்கார புள்ள பொழைச்சிரும்னு சொல்லல, பெரிய அறிவு ஜீவி பொழைச்சிரும்னு சொல்லல. யார் பொழைச்சிரும் சொல்றாங்க, வாயுள்ள பிள்ளை பிழைத்துக் கொள்ளும் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனா நமக்கெல்லாம் நல்லா பேசணும். இன்னைக்கு நான்லாம் இவ்வளவு பேசுறேன்னா எங்க ஆத்தா ரொம்ப அதிகமா பேசும், அவகிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன். நீங்க எல்லாம் வந்து நமக்கு ரோல் மாடல் டாக்டர் அப்துல் கலாம், ரத்தன் டாடா,
அவங்க இவங்கெல்லாம் கிடையாது. நமக்கு ரோல் மாடல் யாரு? நம்ம பெற்றோர்களே. தாய் தகப்பன் தான் நமக்கு ரோல் மாடல். நம்ம இன்னைக்கு தாய் தகப்பன சின்ன பிள்ளையெல்லாம் என்ன பண்றது இல்ல, மதிக்கிறதே இல்லை. சாரி டு சே திஸ். என்ன சொல்றாங்க, தான் ஏதோ ரொம்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது இதெல்லாம் படிச்சதுனால பெற்றோர்களுக்கு ரொம்ப மொபைல் போன்லாம் தெரியாத ஒரு காரணத்தினால உனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு பிராண்டை குத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு வச்சிடறாங்க. ஆனா அந்த பெற்றோருக்கு தான் எல்லா விவரங்களும் தெரியும். அதனால நிறைய விஷயங்களை நீங்க பெற்றோர்கள்ட்ட இருந்து கத்துக்குங்க, நிறைய பேச கத்துக்குங்க. வாயுள்ள பிள்ளை பிழைத்துக் கொள்ளும் என்று சொல்வார்கள். நீங்க நான் பாருங்க, இப்ப நான் பேசுறேன், இந்த அரங்கத்தில் எப்படியும் ஒரு 200 பேர் இருப்பா, நீங்க எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசுவேன், நான் பேசல, ஏன்னா இதுவே ரொம்ப ஆம்பிளிஃபைங்கா இருக்கு. இந்த மைக்கே இல்லைனாலும் இன்னும் அது உங்களுடைய நாடி நரம்புகளை உசுப்பேத்துகிற அளவுக்கு என்னால் பேச முடியும். அந்த பேசுகின்ற கலையை நான் கற்றுக்கொண்டேன். இன்னைக்கு நாங்கள் நன்கொடை பெறுவதற்கு காரணம் நாங்க பேசுற பேச்சு. நாங்க 7 பேரும், நான் காசு எலெக்ஷன்ல ஜெயிச்சேன் அப்படின்னம்னா நான் பேசின பேச்சு, நடிச்சேன் எல்லார்ட்டையும். இந்த நான் 10 பேர் 20 பேர்லாம் கூட்டிட்டு போலங்க. இந்த ஐபேட், நான் ஒரு ஆளு இந்த ஊருக்கு வந்தேன்னா சீன அண்ணன் இருக்கா, எனக்கு அண்ணன் தான் காமிப்பா எல்லாரும் இவங்க. திருச்சிக்கு போனோம்னா அங்கே ஒருத்தர் கூட்டிக்குவேன். மெட்ராஸுக்கு போனோம்னா அங்கே எங்கள் அண்ணன் தம்பி இருக்காங்க, சேலத்தில் என் தம்பி இருக்கான், கோயம்புத்தூர்ல ஒரு தம்பி இருக்கான், மற்ற ஊர்கள். அப்படி எல்லார்ட்டையும் என்ன பண்றோம், சிரிச்சு பேசணும். நான் இதெல்லாம் செய்வேன் வந்தா அழுத்த திருத்தமா சொல்லணும். they must get the confidence, இவன் வந்தா செய்வான் அப்படின்னு. அதே மாதிரி தான் உங்களுக்கு. இதை நான் வந்து காசு சத்திரக்காக சொல்ல வரல. நீங்க இன்டர்வியூக்கு போகும்போது நான் என்ன சொல்லிட்டு வந்தேன், என்னைய சேர்த்துக்கிட்டா டாட்டாவுக்கு நான் ஒரு சொத்தா இருப்பேன். என்னை நீங்க சேர்த்துக்கலன்னா எவனாவது லயபிலிட்டியா இருக்கவன் ஒருத்தன் வந்து என் பதிலுக்கு சேர்த்துருவான். நான் நீங்க சொன்னதையும் செய்வேன், அடுத்தது என்ன சொல்லாததையும் செய்வேன். உடனே கொடுத்த அப்பாயின்மெண்ட். இதெல்லாம் நீங்க இன்டர்வியூ போயிட்டு வரும்போது சொல்லிட்டு வாங்க, பேச கத்துக்குங்க. இது பேசுகின்ற கலையை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்ததாக லிசனிங் ஹேபிட்ஸ், 4வது பாயிண்ட் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆட்டிடியூட், 2வது இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், 3வது பேசுகின்ற கலை, 4வது கேட்கின்ற திறன். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் கோடி ரூபாய் வச்சிருந்தா நம்ம தான் பெரிய கோடீஸ்வரன் அப்படின்னு, லட்சம் ரூபாய் வச்சிருந்தா லட்சாதிபதி நினைச்சுக்கிறோம். இல்ல, திருவள்ளுவர் என்ன தெரியுமா சொல்றாரு, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்றார். கேட்கிற திறன் யாருக்கெல்லாம் இருக்கோ அவன் தான் மிகப்பெரிய கோடீஸ்வரன் அப்படிங்கிறாங்க. அந்த காலத்தில் அதனாலதான் கோவில்களில் பிரசங்கம், ஊர்களில் பிரசங்கம், பெரியவர்கள் நகரத்தார் சங்கத்தில் அண்ணன் சொன்னாங்க, முதியோர்கள் எல்லாம் கூப்பிட்டு மாதம் ஒரு அண்ணே சனிக்கிழமையா 3வது ஞாயிற்றுக்கிழமை ஒரு அற்புதமான பணி. மதுரை நகரத்தார் சங்கம் எண்ணற்ற பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அனைவரும் கரவொலி எழுப்பி அவர்களை ஆரவாரம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஏதோ வந்தோம் 2 வருஷம் அப்படியே காலத்தை ஓட்டினோம், பாய் பாய் சொல்லிட்டு அடுத்த டீம்கிட்ட கொடுத்துட்டு போனோம். அதுவல்ல, சதா இதே சிந்தித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். என்ன டெவலப் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், எந்த மாதிரி பண்ணலாம். அமெரிக்காவில் இருக்க சேகர் வீரப்பன் ப்ரொஃபசர் அவர்களோட பேசி, அவங்க தந்தையார் அவர்கள் இறைவனடி சேர்ந்து விட்டாலும் கூட அவங்களோட நம்ம வேந்தம்பட்டி மெய்யப்பண்ணனை கூட்டிட்டு போய் நெகோசியேட் பண்ணி சொல்லி விவரங்களை சொல்லி இன்னைக்கு வந்து இந்த ஒரு அற்புதமான ப்ராஜெக்டை பண்ணியிருக்காங்கன்னா அந்த குழுவினர்கள் இருக்க ஒற்றுமை, அவர்கள் செய்ய வேண்டும் என்கின்ற வேட்கை, இதுதான் முக்கியம். ஸோ கேட்கின்ற திறனை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். எல்லாம் யூடியூப் பார்க்குறோம், வாட்ஸ்அப் பார்க்குறோம், அதெல்லாம் எப்படின்னா கையில் தண்ணியை எடுத்து வச்சிருந்தோம்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த தண்ணி என்ன ஆகிடும், எல்லாமே போயிடும். அதுதான் யூடியூப் பார்க்குறதும் வாட்ஸ்அப்பில் பார்க்குறதும் எதுவுமே மெமரியில் இருக்காது. நத்திங் வில் பி இன் யுவர் மெமரி. நீங்கள் ஒரு நாளைக்கு 1000 நல்ல மெசேஜ் பார்க்கலாம், எதுவுமே உங்கள் மெமரியில் நிற்கவே நிற்காது. அது வந்து ஒரு 2 கையையும் வச்சு தண்ணி அள்ளி கொஞ்ச நேரம் பிடிச்சிக்கிறதுக்கு சமம். அதனால கேட்கின்ற திறனை வளர்த்து கொள்ளுங்கள். புத்தகங்களை வாசியுங்கள். வாசிக்கிற பழக்கத்தை சுவாசிக்கிற பழக்கம் போல நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்க புக்கே படிக்கிறது இல்லைங்க யாருமே. நோபடி ரீட்ஸ் த புக். நான் இதுக்கு வரணுங்கிறதுக்காக நான் எத்தனையோ மேடைகளில் பேசியிருக்கேன். இருந்தாலும் மதுரை இளைஞர்கள்ட்ட பேசணும், பேராசிரியர்கள் வர்றாங்க, நிறைய நகரத்தார் பெருமக்கள் ஆட்சி மக்கள் இருக்காங்கன்னு சொல்லி பிளேன்ல வரும்போதெல்லாம் என்ன பண்ணேன், புத்தகத்தை எடுத்து படித்தேன், திரும்பி படித்தேன், ஐபேடில் நிறைய போட்டேன். காலையில் வரும்போது பாட்டெல்லாம் கேட்கல, எல்லாம் இதைத்தான் உங்கள்கிட்ட என்ன பேச போறனோ அதைத்தான் 4 மணி நேரம் டிரைவ்ல நான் கேட்டுக்கிட்டு வந்தேன். அது மாதிரி கேட்கின்ற திறனை வளர்த்துக் கொள்ளுங்கள். 5வது பாயிண்ட் நேர மேலாண்மை, டைம் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. அதையுமே பேராசிரியர்கள் சொன்னாங்க. இன்னைக்கெல்லாம் யாருமே நோபடி கீப்ஸ் அப் த டைமிங்ஸ். ஒரு டைம் சொல்லுவாங்க, அந்த டயத்துக்கு வர்றதில்லை. உன்னை செஞ்சு கொடுக்குறோம்னு சொல்லுவோம், அந்த டயத்துக்கு செஞ்சு கொடுக்கறதில்ல. அக்கௌண்டபிலிட்டி இஸ் நாட் தேர்.
பொறுப்பை எடுத்துக்கொண்டால் அந்த பொறுப்பை என்ன பண்ணணும், செவ்வனே செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. என்னமோ டைம் முடிஞ்சிருச்சு, நான் வீட்டுக்கு போறேன், நான் அங்க போறேன் இங்க போறேன் அப்படின்ட்டு போயிடுறோம். மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி, நேர நிர்வாகம் என்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கும் 24 மணி நேரம் தான். அமெரிக்க பிரசிடென்டாக இருக்க ஜோ பைடன் அவர்களுக்கும் 24 மணி நேரம் தான். நரேந்திர மோடி அவர்களுக்கும் 24 மணி நேரம் தான். ஸ்டாலின் அவர்களுக்கும் 24 மணி நேரம் தான். ஆனா அவர்கள்லாம் ப்ராப்பரா என்ன பண்றாங்க, நேரத்தை நிர்வாகம் செய்கிறார்கள். நாமும் நேரத்தை நிர்வாகம் செய்து பழகி கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் எப்பவுமே உற்சாகமா இருக்கணுங்க. உற்சாகம் ஒவ்வொரு நாளும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த பாயிண்ட், நிறைய பேர் சோர்வா இருக்கீங்க, ஏன்னு தெரியல. ஐ டு நாட் நோ வை. நீங்க வந்தீங்களா 25 பேர், யாருடைய முகத்திலையுமே நான் சிரிப்பை பார்க்கலங்க. ஒருத்தர் கூட பேராசிரியர்கிட்ட கை கொடுத்துட்டு போல, ஒருத்தர் கூட காலில் விழுகல. உங்களுக்கு எது தடுக்குதுன்னு தெரியல. இப்போலேருந்து மாத்திக்கங்க, தப்பு இல்லை. உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல, நீங்க செய்யல, இப்போலேருந்து மாத்திக்கங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்ம மற்றவங்களை பார்த்து பார்த்து தான் என்ன பண்ணணும், பழகிக்கணும். நகரத்தார்கள், நான் சொன்னேன் இல்லையா, மேலை நாடு கீழே நாடுகளுக்கு செல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு கல்வி அறிவு இல்லை. எல்லாரும் 2வது 3வது தான் படிச்சிருந்தாங்க. பாய்மர கப்பல்ல தான் போனாங்க. இன்னைக்கு வந்து நேவிகேஷன் இருக்கு, கூகுள் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, எல்லா சிஸ்டம்ஸ் இருக்கு. அன்னைக்கு பாய்மர கப்பல்ல எதுவுமே கிடையாது. காற்றின் திசையை வைத்து நம் முன்னோர்கள் படகில் பயணித்தார்கள். படகு தள்ளி விடுறவன் மீனவர்கள் தள்ளிவிடும் போது, செட்டி உன் கப்பலுக்கு யார் துணை அப்படின்னு கேட்பாங்களாம். அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்க செட்டியார்கள், செட்டி கப்பலுக்கு செந்தூரான் துணை என்று. அந்த கான்பிடன்ட் லெவலை யார்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க, முருகப்பெருமான் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதுபடி அவர்கள் எங்க பயணிக்கணுமோ, ரங்கூன் போகணும்னா ரங்கூன் போனாங்க, சிங்கப்பூர் போகணும்னா சிங்கப்பூர் போனாங்க, மலேசியா போகணும்னா மலேசியா போனாங்க. காற்று வெள்ளோட்டத்தில் சென்றடைந்தான் செய்கோன். வியட்நாமுக்கு நம்ம தொழில் செய்ய போகல, காற்றின் திசை மாறி சென்று கரையை அடைந்த இடம் தான் செய்கோன். அங்கேயும் போய் நம்ம கோலோச்சி பண்ணோம். அது போல எப்பவுமே பிரிஸ்கா இருக்கணும், எந்தூசியாஸ்டிக்கா இருக்கணும், ஆக்டிவா இருக்கணும். எள்ளுனா என்ன பண்ணணும், என்ன கட்டிக்கிட்டு வானா என்ன பண்ணணும், வெட்டி சீச்சிடணும். லெட் அஸ் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ் லேட்டர் ஆன். இன்னைக்கு வெட்டிக்கிட்டு வா அப்படின்னம்னா என்னத்த வெட்டி என்னத்த போய் இப்படி பதில் பேசுறோம். இந்த ஆன்சர்லாம் வரக்கூடாது, உங்களுக்கெல்லாம் வரவே கூடாதுங்க. நாளை காலையில் இப்போ என்ன யாராவது அண்டார்டிகா போமா அப்படின்னு கேட்டா, அண்ணன் வாங்க வண்டி எடுங்க புறப்படுவோம். உடனே எங்க அண்டார்டிகாவுக்கு, அங்கே என்ன குளிர் இருக்கும், என்ன பண்ணணும், உடுப்பு அந்த மாதிரி எடுத்துக்கணுமா தெரியாது. ஐ டு நாட் நோ. சரி வாங்க சகாரா பாலைவனத்துக்கு போமா, வாங்கண்ணா எடுங்கண்ணா வண்டியை. பர்மாவுக்கு கார் ஓட்டிட்டு போகணுமா, வாங்கண்ணா உடனே பர்மாவுக்கு காரில் போகும்ண்ணே. நான் இப்போ உங்களை யாராவது கூப்பிட்டேன்னா இங்கே கூப்பிடுவேன், நீங்கள் உங்கள் ஊருக்கு ஓடியே போயிடுவீங்க. ஆட்டிடியூட், அந்த உற்சாகம் இல்லை. ஸோ என்ன பண்ணணும், உற்சாகமாக இருக்கணும். உற்சாகம் ஒவ்வொரு நாளும். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், டிட்டர்மினேஷன். அது நிறைய குறைவாக இருக்குது. ஆத்தா பச்சி திட்டினா உடனே சங்கடப்படுறோம், அழுகிறோம். கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்தால் உடனே பிரிஞ்சுக்கிறோம். மாமனார் மாமியாரோட சண்டை போடுறோம், சக நண்பர்களோட சண்டை போடுறோம், மற்றவர்களோட குஸ்தி போடுறோம். இப்படியெல்லாம் போட்டால் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் ஓடிடுவா. நாய் கூட மதிக்காது. நான் வீட்டில் 2 நாய் வச்சுருக்கேன். உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் வந்து எனக்கு வயசு 64. நான் 12 வயசுலேருந்து நாய் வச்சுருக்கேன். எப்போவும் என் கூட 2 நாய் இருக்கும். எப்போ மிச்ச காலத்துக்கு என் கூட இருக்கும். இப்போ வீட்டில் 2 நாய் இருக்குது. நான் மாடியில் 2வது மாடியில் இருக்கேன் என்னுடைய வீட்டில். ஏன் 2வது மாடியில் இருக்கேன்னா, ஒரு நாளைக்கு 42 படி 10 தடவை ஏறி இறங்குறேன். இன்னைக்கு எனக்கு வயிறு கிடையாது, பின்பக்கம் பெருசு கிடையாது, ஆக்டிவாக இருக்கேன். என்னை இங்கேருந்து உலகம்பட்டிக்கு நடந்து போச்சுன்னா கூட, அண்ணா என்னென்ன உலகம்பட்டிக்கு போய் நடந்து போய் சொல்லியிருந்தேன், 80 கிலோமீட்டர்ண்ணே அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். அண்ணே நான் உலகம்பட்டிக்கு நான் போயிட்டு வரேண்ணே, நாளை காலையில் 9 மணிக்கு முத்தையான காலையில் வந்துடுவேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு போவேன். இன்னைக்கு நான் 2வது மாடி வச்சிருக்கேன்னா 10 தடவை ஏறி இறங்கணுங்கிறக்காகவே வச்சிருக்கேன். இப்போ தான் எங்கள் ஆட்சிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக முட்டிக்கால் வலி வருது. இப்போ தான் லிஃப்ட் போடலாமான்னு யோசிக்கிறேன். மேலேருந்து நான் கீழே இறங்கி வருவேன். அந்த 2 நாய் முன்னாடி கட்டியிருக்கோம். அது வாழை ஆட்டுச்சுன்னா என் மூஞ்சி சிரிச்ச மோகமாக இருக்குன்னு அர்த்தம். நிறைய நேரம் அது வாழை ஆட்டாமல் அப்படியே தரையில் படுக்க வச்சிருக்கோம். அப்படின்னா அது என்ன சொல்லுதுன்னா, எனக்கு என்ன மெசேஜ் சொல்லுதுன்னா, உன் மூஞ்சியே நல்லா இல்லை, அதுக்கு நான் வாழை ஆட்டணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு அது வாழை ஆட்டாது. ஒரு நாய்க்கே இந்த டிஃபரன்சியேஷன் தெரியும் போது, மனுஷாலோட டீல் பண்ணும்போது எப்படி நம்ம டீல் பண்ணணும், ரொம்ப வித்தியாசமாக டீல் பண்ணணும். அதைத்தான் கண்ணதாசன் ரொம்ப தெளிவாக சொன்னார்கள். நாடு விட்டு நாடு சென்று நாட்டார்கள் குணமறிந்து நல்லவர்கள் கெட்டவர்கள் பகுத்துணர்ந்து பாங்காக பாடுபட்ட மக்களுக்கு பாங்காக பொருள் கொடுத்து வீடு திரும்பியோர் எம்குலத்தோர் நகரத்தார் அப்படின்னு சொல்லி 1960களிலேயே நகரத்தார்களை பற்றி அற்புதமாக ஒரு பாடலை பாடி வைத்தார். ஒரு நாடு விட்டு போறோம்,
யாருன்னே தெரியாது. அங்க போய் நல்லவன் கெட்டவனை பகுத்துணர்ந்து நல்லவனை பார்த்து அவனோட பழகி கெட்டவனை பார்த்து சண்டை போட்டுக்காம ஹலோ அண்ணன் நல்லா இருக்கீங்களா அந்த மாதிரி கேட்டு விட்டுட்டு நிறைய பொருள் சேர்த்து பாடுபட்ட மக்களுக்கு கொடுத்து திருமணவர்கள் நகரத்தார்கள்னு 1960லேயே கண்ணதாசன் பாடியிருக்கார் ஜோரா. அந்த மாதிரி தன்னம்பிக்கையோட நகரத்தார் பெருமக்கள் வாழ்ந்திருக்காங்க. அதனால திரும்ப திரும்ப நான் சொல்றதெல்லாம், இன்னைக்கு வந்து நீங்க வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா உங்களுடைய கல்வி அறிவு மட்டும் பத்தாது, நிறைய நீங்க சாஃப்ட் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கணும். பெருசா சிந்திங்க, பெருசா கேளுங்க, பயிற்சி நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் மேக்ஸ் த மேன் பர்ஃபெக்ட் என்று சொல்லுவார்கள். இன்னைக்கு நான் வந்து உங்க முன்னாடி கோட்டு போட்டிருக்கேன், டை கட்டியிருக்கேன், பேசுறேன், நிக்கிறேன், ஓடுறேன், காலில் விழுந்து விடுறேன்னா பிராக்டிஸ் 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 ரொம்ப முக்கியம். பிராக்டிஸ் பிளஸ், அதாவது பயிற்சி பிளஸ் முயற்சி தொடர்ச்சியா இருந்தா வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் பயிற்சி பண்ணுவோம், அப்புறம் முயற்சி பண்றதில்ல, அப்படியே முயற்சி பண்ணாலும் அதை தொடர்ந்து பண்றதில்ல, விட்டுடுறோம். நமக்கு வெற்றி கிடைக்கலன்னு சொல்றோம். அதுல நிறைய மாற்றங்கள் வரணும். நிறைய எக்ஸ்டென்சிவா டிராவல் பண்ணுங்க. பார்ட் டைம் ஒர்க் பண்றீங்களான்னு எனக்கு தெரியல, பார்ட் டைம் ஒர்க் பண்ணுங்க. பொட்டி கடையில் வேணாலும் போய் பார்ட் டைம் ஒர்க் பண்ணுங்க. பிஏ பிஎஸ்சி நீங்க எனி கிராஜுவேஷன் படிக்கும்போது சாயங்கால நேரங்களில் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா போன உடனே என்ன சம்பளம் கொடுப்பீங்க சார் அப்படின்னு நீங்க கேட்கவே கேட்காதீங்க. நீங்க என்ன சம்பளம் கொடுப்பீங்கன்னு கேட்டா அவர் உடனே அடுத்த கேள்வி என்ன கேட்பாரு, உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கிறது என்று கேட்பார். நம்ம படிக்கும் போது என்ன அனுபவம் இருக்கும், நமக்கு எந்த அனுபவமே கிடையாது. அதனால டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம், பார்ட் டைம் ஒர்க் பண்ணுங்க என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை இந்த ஒரு அற்புதமான நிகழ்விற்கு, உயர்கல்விக்கு ஊக்கத்தொகை வழங்குகின்ற விழாவிற்கு என்னை அழைத்த தலைவர் அவர்களுக்கும் அவருடன் இணைந்து பணியாற்றுகின்ற சக நிர்வாகிகளுக்கும் முன்னாள் தலைவர்களுக்கும், இந்த நிகழ்விற்காக அமெரிக்காவில் இருந்து வருகை புரிந்து பழங்காங்குடியை சார்ந்த திரு பேராசிரியர் சேகர் எம் வீரப்ப செட்டியார் அவர்களுக்கும் அவருடைய சகோதரி அவர்கள் வந்திருக்கின்றார்கள், அவர்களுக்கும் இங்கு பெரும் திரளாக கூடியுள்ள ஐ திங்க் 76 ஊர் நகரத்தார் பெருமக்களுக்கும், நான் காசி சத்திர மீட்டிங்ல எல்லாம் சொல்றது 25 ஊர் நகரத்தார்கள் இருந்தாலும் கூட 76 ஊர் நகரத்தார் பெருமக்களுக்கும் 53 நாடுகளில் இருந்து வருகை புரிந்திருக்கின்ற நகரத்தார் பெருமக்களுக்கும் ஆட்சிமார்களுக்கும் சொல்றேன். அதே மாதிரி சொல்லி மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்து, மாணவர்கள் இன்னைக்கு வந்து வாய்ப்புகள் கொட்டி கிடக்கிற தேசம் இந்தியா. உலகத்திலேயே ஃபாஸ்டஸ்ட் growing country in the world இந்தியா. நம்முடைய ஜிடிபி 8.5 எதிர்பார்க்கப்படுகிறது. வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்கு, தொழில் வளம் நிறைய இருக்கு. இன்னைக்கு நல்ல ஐடியாஸ், நல்ல கான்செப்ட், நல்ல பார்ட்னர்ஷிப், நேர்மையா இருந்தோம்னா ஒரு 10 ஆண்டு காலங்களில் மிகப்பெரிய மனிதர்களாக உங்களால் வர முடியும் என்று சொல்லி, ஊக்கத்தொகை வழங்கிய பேராசிரியர் அவர்களுக்கும் நகரத்தார் பெருமக்களுக்கும் அவர்களோடு இணைந்து ஊக்கத்தொகை வழங்கிய அத்துணை நகரத்தார் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் உரித்தாக்கி, எல்லாம் வல்ல காசி விஸ்வநாதரும் எல்லாம் வல்ல விசாலாட்சி தாயாரும் நமது எதிரே குடிகொண்டிருக்கின்ற மீனாட்சி தாயாரும் உங்களுக்கு நல்ல உடல் நலத்தையும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் கொடுக்க வேண்டுமாய் கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.